வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். என் பேர் ஆர்த்தர். நம்ம கூட இன்னைக்கு ஒரு 3 கெஸ்ட் ரொம்ப புதுசா. நம்ம இப்போ நாங்கள் 2 பேர் தான் பேசிட்டு இருப்போம். இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் லிவாய் சார். லிவாய் சார், ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம சினிவிஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வணக்கம் சினிவிஷன் வணக்கம். நெக்ஸ்ட் நம்மளோட புதுசா நம்ம லீவாயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டைலர் டட்டன் சொல்லிட்டு ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சினிவேசன் ப்ரோ. சினிவேசன் சொல்றதுக்கு பதிலா 7 இது குரோசோவோட மிஸ்கின் மாதிரி இவரோட இன்னாரிட்டோட ரைட் ரைட். இவ்வளவு ப்ரோமோட் பண்ணிருக்க மாட்டாரு இன்னாரிட்டோ மூவிஸ. நான் வந்து சொல்லிடுறேன், இப்ப இனாரிட்டு மூவிஸ் தவிர நான் வந்து மத்த படங்கள் பேசலாம்னு இருக்கேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் நிறைய கண்டென்ட் போடுவேன். ஏன்னா பொதுவாவே எல்லாம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு பாத்து நீங்க அதிகமா தான் போடுறீங்க அப்படின்னு. நாங்க கேக்குறோம் ப்ரோ. கேக்குறது நாங்க ரெடி ப்ரோ. ரெடி. ஓகே ஓகே. 100 போஸ்ட் போட்டா கூட எல்லாத்துக்கும் லைக் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் நாங்க. ஆமா. ஓகே, இப்போ நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஆஃப் சினிமா, வை வி லவ் சினிமா. என்ன வேணாலும் சொல்லலாம். எதுக்காக நம்மளுக்கு மூவிலே இவ்வளோ ஆர்வம், லவ், அத பத்தி தான் பேசலாம்னா அத பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு 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 சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஆளுக்கு அவங்களுடைய ஏன் வந்து நான் சினிமா பார்க்க ஆரம்பிச்சேன், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அந்த ஓகே அந்த மாதிரி ஏன் நான் சினிமாக்குள்ள போனேன், சினிமா வந்து ஏன் என்ன இவ்வளவு பாதிக்குது, மத்த ஆள் மாதிரி ஏன் நான் சினிமா ஒரு மேலோட்டமா பார்க்காம பாக்குறேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஓவரா. ஆர்த்தர் சார் நீங்க சொல்லி ஆரம்பிங்க சார். இவ்வளவு பேசுறதுனால ஃபர்ஸ்ட் லீவாய் ப்ரோ சொல்லுவாரு. என்னதான் இருந்தாலும் பெரியவங்க நீங்க தான் ஆரம்பிக்கணும். சொல்ற ஏதாவது ஆரம்பிக்க என்ன சொல்றேன்னு எனக்கு. சரி ப்ரோ. எல்லாரும் மாதிரியும் நானும் சோக்கரா தான் இருப்பேன். ஆனா முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு அளவுக்கு இருக்கேன் ப்ரோ. அது எதாலும் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் சினிமா ஒரு சேஞ்ச் கொடுத்த மாதிரி எனக்கும் ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ சினிமா சேஞ்ச் கொடுத்துச்சு. நான் வாட்ஸ்அப் பயோ ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் எப்பவுமே வச்சிருக்க ஒரே ஒரு வார்த்தை, அதை மட்டும் படிக்கிறேன். அது வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துரும் கரெக்டா. இருங்க. If a person was a stupid, I assure that he either did it across the biggest blow in his life or he didn't watch a good film. பட் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ரொம்ப சோக்கராகவே இருந்தானா வாழ்க்கையில் இன்னும் பெரிய அடி வாங்கணும்னு அர்த்தம், இல்லாட்டின்னு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கும் இருந்துச்சு. நான் மிகப்பெரிய பைத்தியக்காரனா சுத்திட்டு இருந்த டைம்ல ஏதோ ஒரு 4 படங்கள் வந்துட்டு என்னை வந்துட்டு இதெல்லாம் இல்லடா வாழ்க்கை, இதுக்கும் மேல வாழ்க்கை இருக்குடா அப்படின்ற மாதிரி என்ன மாத்தின ஒரு விஷயமே சினிமாவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் ஸ்டார்ட் ஆகிட்டு, இன்னும் ஸ்டார்டிங் இந்த ப்ராசஸிங்ல தான் இருக்கேன் ஆக்சுவலா. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சமுத்திரக்கனி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ இருக்கணும்ல ஸ்டார்டிங்கே, அப்புறம் ரொம்ப வல்கரா போயிடக்கூடாது இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல, எல்லாரும் மேலேயும் நார்மலா ஒரு என்டர்டைன்மெண்ட், சும்மா தியேட்டருக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா கத்திட்டு பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட சினிமா வந்து பிஃபோர் சூப்பர் டிலக்ஸ், ஆஃப்டர் சூப்பர் டிலக்ஸ் அந்த மாதிரி தான். சூப்பர் டிலக்ஸ் வந்து ஆமா நம்ம புள்ளனாவே சூப்பர் டிலக்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து என்னோட தம்பி சினிமா பைத்தியம். அவன் வந்து தான் சொன்னான் இது மாதிரி வந்து குமாரராஜன் டைரக்டர், அவர் வரைக்கும் ஒரு படம் தான் எடுத்திருக்காரு, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, நான் அந்த படத்துக்கு போலாம், சூப்பர் டிலக்ஸ்னு ஒரு படம் வருது, அந்த படத்துக்கு போலாம் அப்படின்னா. சரின்ட்டு அந்த போனேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ஆனால் அதில் விஜய் சேதுபதி இருக்கான்னு தெரியும். சரி நம்ம அது போகலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு போய் உட்காந்து பார்த்தா, நான் எப்பயுமே தேட்டருக்கு போனால் எல்லாருமே அந்த இன்ட்ரோக்கு கத்துவோம் அந்த மாதிரி போனோம். அன்னைக்கு மட்டும் நான் கத்தாம, என்ன எனக்கே தெரியல, அமைதியாக உட்காந்து பார்த்தேன். எனக்கே ஒண்ணுமே புரியல. இந்த படம் பார்த்துட்டு வெளில வரப்ப சினிமா இப்படி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குடா போகலாம் அப்படின்ட்டா, யாரும் வரல அப்படின்னாங்க. நானே வாண்டடா 2வது நாள் 3வது நாள்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் தொடர்ந்து அந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அந்த மாதிரி கூட்டெல்லாம் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தெரியல, இந்த மாதிரி சினிமா வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் நம்ம தமிழ் சினிமாலே பார்த்த படங்கள், சும்மா உதாரணத்துக்கு இப்போ மிஷ்கின், ராம் இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க படங்களை திரும்ப திரும்ப பார்க்குறப்ப சினிமா இப்படியும் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆரம்பிச்சு, அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூஸ், அந்த டேரக்டர் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டா அவங்க சில படங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த உலக சினிமா படங்கள்லாம் சொல்லுவாங்களே. அப்படி ஃபர்ஸ்ட் போறப்ப டரண்டினோ படங்கள் தான் இப்ப எடுத்தோடனே இப்ப எல்லாருமே காமனா சொல்ற டரண்டினோ, நோலன். பொதுவா நம்ம இதுல அதிகமா சொல்றது பேசுறது அப்புறமா ஸ்கார்சிசே இவங்களை பத்தி சொல்லுவாங்க. சரின்ட்டு போய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படியேதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து நம்ம தலைவர்ல என்னோட குரு மாதிரி தான் இனாரித்து படங்கள், கடவுள் அப்படிலாம் இல்ல,
அட்மையர், ஐம் கிரேட் அட்மையர். நான் ஃபேன் சொல்ல மாட்டேன், நான் ஒரு பயங்கர அட்மையர். அவரோட படத்துலயும் சரி, அவர் ரியல் லைஃப் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ வந்து அப்படி பார்க்க ஆரம்பிச்சுதான் என்னோட சினிமா பயணம். அதான் என்னோட ஒரே சொல்ல போனா பிஃபோர் சூப்பர் டிலக்ஸ், ஆஃப்டர் சூப்பர் டிலக்ஸ். ஏன்னா சூப்பர் டிலக்ஸ் வந்து என்ன நிறைய பேரை மாத்தி இருக்கு. அது வந்து இப்படி கண்டிப்பா ப்ரோ, அது கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் அது என்ன ஜானர்னே நம்ம சொல்ல முடியாது. அது டிராமாவா, ஃபேண்டசியா, என்னன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இது எனக்கு அது சூப்பர் டீலக்ஸ் ரொம்ப பத்தி ஒரு தனியா ஒரு பேசுவோம் அதை பத்தி பின்னாடி. கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா. ஏன்னா இதுதான் என்னோட என் லைஃப். வாழ்க்கையில ஆமா என் வாழ்க்கையில நான் பண்ண உருப்படியான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்து நான் எழுதி வச்சா ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கு தியேட்டருக்கு போனேன் அப்படின்னு தான் ப்ரோ எழுது. புரியுது. இப்போ உங்க நைஸ். வீட்டுல வந்து உனக்கு ஃபீஸ் கட்டினவங்க எல்லாம் சபாஸ்ரா சபாஸ் கை தட்டுவாங்க பின்னாடி. நீ சூப்பர் ப்ரோ. அடுத்து வந்துட்டு நீங்க உங்களுக்கு சொல்லிருங்க ஆர்த்தர் சார். நானே சொல்லிடுறேன். நான் வந்து அதே மாதிரி தான் சினிவிஷன் ப்ரோவோட சிமிலரா தான் இருக்கும் என் ஸ்டோரி. என்னோட சினிமா இது வந்து ஆஃப்டர் கிரீன் மைல் பிஃபோர் கிரீன் மைல்னு பிரிக்கலாம். கிரீன் மைல் படம் பாத்துட்டேன் ப்ரோ. இப்பதான் ரீசெண்டா பார்த்து டிப்ரஸ் ஆகி கிடந்தேன். அதுதான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒரு இது இருக்கு போல லைனு மூவிஸ்ல. நம்ம இத்தனை நாள் கமர்ஷியலாவே பார்த்து பழகிட்டோம், இந்த லைன்ல போவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் கிரீன் மைல்ல இருந்து டைரக்டா அப்படியே நான் பின்னோக்கி போனேன். எல்லாரும் அந்த டைரக்டர் வைஸ் ஆக்டர் வைஸ் பார்ப்பாங்க. நான் அப்படியே 1999 நினைக்கிறேன், அதுல இருந்து அப்படியே 80 ரொம்ப 70 பின்னாடி போயிட்டீங்க அப்படியே. அப்படியே ரொம்ப பின்னாடி போயிட்டேன். இப்ப போன வாரம் கூட பிராங்கென்ஸ்டைன் ஒரு படம் இருக்கு 1934. அந்த படம் அதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன். அந்த ரொம்ப ரொம்ப பின்னாடி போய் நான் அப்படி போஸ்ட் போடணும் பிரதர். நீங்க வந்து எல்லாத்துக்கும் போறீங்க. இந்த மாதிரி படத்துக்கு நீங்க அதிகமா போஸ்ட் போட்டாதான் இப்படி படம் இருக்கான்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுதான் ப்ரோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அதுக்கு. ஓகே. அடுத்து டைலர் டுடன் உங்களுடைய இதை சொல்லுங்க. என்னோட இது இவங்க சொன்ன மாதிரி சொல்லணும்னா பிஃபோர் இன்டு தி வைல்ட், ஆஃப்டர் இன்டு தி வைல்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம புலனா அது. ஆமா ப்ரோ. இவர் சொன்ன மாதிரி தான் கமர்ஷியல் பிலிம்ஸ் படம்னா என்னன்னே தெரியாம பாத்துக்கிட்டு மூவி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சினிமாவை பத்தி எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்ன எல்லாமே வந்து சினிமாவை தான் சேர்ந்து வருது. மூவி வேற சினிமா வேற. அது முன்னாடி வரைக்கும் இந்த தமிழ் டிபிக்கல் காய் மாதிரி மூவியை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். சினிமாக்குள்ள வந்து எடுத்து விட்டது, சினிமாக்குள்ள போடா அப்படின்னு சொன்னதே ஒரு மூவி தான். மார்வல் தான் வந்து சினிமாக்கே வந்து அனுப்பி விட்டது. அதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். இன்டு தி வைல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாழ்க்கையே எல்லாமே மாறுச்சு. ஒண்ணு கூட அதுல இருந்து சேமாவே இல்ல. நான் சொன்னேன்ல ப்ரோ சோக்கரா இருந்தேன்ட்டு, என்னோட ஒரு 5 மடங்கு எக்ஸ்ட்ராவே சோக்கரா இருந்த ஆளு. ஓகே ரைட். எல்லாத்துக்குமே ஒரு படம் தான் மாத்தி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான், பட் அந்த படம் தான் வேற வேற மாறுதே தவிர அந்த ஒரு ஸ்டெப்புங்கிறது அந்த படத்துல இருந்து ஆரம்பிக்கும். அந்த மாதிரி படம் அது. உனக்கு என்ன சொன்ன நீ டிவாய்? எனக்கு சூப்பர் டிலக்ஸ் தான் ப்ரோ. ஆஃப் கோர்ஸ் சூப்பர் டிலக்ஸ் கட்டுறது தமிழ் கட்டுறது கல்ட் ரைட். இப்ப டைலர் வந்து இன்டு தி வைல்ட்னு சொல்றப்ப டக்குன்னு ஞாபகம் நான் ஒரு படம் டக்குன்னு சொல்லிடுறேன். எல்லாருமே பொதுவா இப்ப வந்து எல்லாருமே ஒரு டிராவல் படம், ஒரு ஹோப் இருக்க படம்னா எல்லாருமே மெஜாரிட்டியா சூஸ் பண்றது இன்டு தி வைல்ட் பாருங்க, சூப்பரா இருக்கும், எவ்வளவுதான் தனிமையில இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ் நான் ஒரு படம் இப்ப ரீசெண்டா கூட நான் போஸ்ட் போட்டிருப்பேன் ஒரு 3 வீக்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா, சேகுவாரோட லைஃப் ஸ்டோரி. எல்லாருக்குமே சேகுவாரனா ஒரு புரட்சியாளர் அப்படின்னு தான் தெரியும். அவர் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டருக்கு படிச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரியும். ஆனா எதுக்காக அப்படி மாறினாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருப்பாங்க, சும்மா ஃபயர் விடுவாங்க. பொதுவாவே இப்ப அப்படிதான் ரெவல்யூஷன் இதே ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது ஸ்டேட்டஸ் அப்படி போடணும்ன்ற மாதிரி ப்ரோ. சேக்குவாரா கர்ச்சீப்னு சொல்லிட்டு கர்ச்சீப் கட்டிட்டே அலைவாங்க. சேக்குவாரா கர்ச்சீப் நம்ம அதை பத்தி பேசலாம், இருங்க நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி என்ன இந்த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் வந்து இது வந்து சேகுவாரா லைஃப்ல வந்து அவர் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு டிராவல், அவர் ஃப்ரெண்டு கூட அல்பர்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அவர் கூட வந்து ஒரு டிராவல்னா சும்மா கொஞ்சம் தூரம் இல்ல, அந்த டிராவல் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றாங்க. அவர் பிறந்த ஒரு அர்ஜென்டினா, எல்லாருக்கும் தெரியும். அர்ஜென்டினால இருந்து வெனிசுலா வரைக்கும் போறாங்க ஒரு டிராவல். அந்த டிராவல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய விஷயம் நடக்குது. நிறைய பேர் பாக்குறாரு. கம்யூனிசம் ஃபர்ஸ்ட் அவர் தெரியுமான்னு கூட தெரியல. அந்த டிராவல்ல தான் நிறைய பேர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பீப்புள்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, ரோட்ல நடந்து போறாங்க, போராட்டம் பண்றாங்க. சில பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. ஒரு சைடு ஒரு அப்பமா இது மாதிரி பார்க்க அவருக்கு வந்து என்ன சொல்றாரு, வாழ்க்கையில சொல்லுவாங்களே சில பயணங்கள் வந்து வாழ்க்கையை மாத்தும் அப்படின்ற மாதிரி
அவர் புரட்சியாளர் ஆறதுக்கு முக்கியமான காரணமே இந்த அந்த அந்த பயணம் தான். அந்த பார்த்த மக்கள், அவர் நடந்த விஷயம் அவ்வளவு இம்பாக்ட். எனக்கு நிறைய பேர் இன்டு தி வேர்ல்டு பாக்குறப்ப எனக்கு அதே ஃபீலிங் இல்ல கிடைச்சது. இன்டு தி வேர்ல்டு நல்லா தான் இருக்கும், எனக்கும் அந்த படம் நல்ல ஒரு இம்பாக்ட் ஆச்சு. ஆனா மோட்டார் சைக்கிள் டைரிஸ் பாக்குறப்ப எனக்கு இன்னும் என்னமோ தெரியல, சேகோரா மேல ஒரு ரொம்ப ஒரு இது வந்துச்சு. அதனால அந்த படத்தை கண்டிப்பா நம்ம இது போஸ்ட் போடணும் அப்படின்ட்டு தான் போட்டேன். கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சேகோரா பத்தி தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி கட்டாயமா அந்த படம் பார்க்கணும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். உண்மையிலேயே அந்த படம் சான்ஸே இல்லை, அவ்வளோ இது ஒரு ஜெம்மு தான் சொல்ல முடியும். அந்த படத்தோட ஹீரோ வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அமரஸ் பெரோஸ்ல வந்து ஒரு ஸ்டோரியில இருப்பாரு, இந்த நாய் வச்சுட்டு இருப்பாரு. அவர் தான் நடிச்சிருப்பாரு. அவர் ஸ்பானிஷ் மெக்சிக். புரியல. பேபிள்லயும் இருப்பார்ல அவரு. ஆமா, பேபிள்லயும் இருப்பாரு. ஆமா, பேபிள்லயும் இருப்பாரு. அவர் பேபிள்ல வந்து அந்த ஒரு ஆண்ட் இருப்பாங்களா ஒருத்தவங்க. ஆமா, மெக்சிகன் மெய்டோட சொந்தக்காரங்க ரிலேஷனா இருப்பாங்க. ஓகே. அந்த கோழி தலையை பிச்சு போடுவாங்களா? ஓகே ஓகே. நல்லா இருக்கும். உண்மையிலேயே மோட்டார் சைக்கிள் டேஸ் கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். அதுல வந்து நிறைய விஷயம் அவருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதே வந்து அவர் ஒரு புக்கா எழுதியிருக்காரு. மோட்டார் சைக்கிள் டைரிஸ்னு சொல்லிட்டு அவைலபிள் இருக்கு, அமேசான்ல இருக்காது. பெரிய புக் இது வந்து. அந்த புக் போன வருஷமே அந்த பார்த்து வச்சிருக்கேன், அந்த மாதிரி புக் இருக்குன்னு தெரியும். பட் எனக்கு படம் வந்தது வந்து இப்பதான் ஒரு 6-7 months முன்னாடி தான் நான் சும்மா சர்ச் பண்றப்ப பார்த்தேன். பட் தரமான படம், உண்மையிலேயே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு நைட்டு பார்த்து முடிச்சதுல இருந்து அடுத்த நாள் என்ன பண்றேன்னே தெரியாம மாதிரி உட்காந்து அந்த அளவுக்கு பாதிச்சு. கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும். பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஹோப்போ என்னமோ தெரியல, ஒண்ணுமே என்ன பண்றோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு புள்ளியா இருக்கும். கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும் எல்லாருமே. கண்டிப்பா பார்க்கணும். அது எதுவும் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கா? ஸ்ட்ரீமிங்ல அது டவுட் தான். மோஸ்ட்லி இந்த ஸ்பானிஷ் இந்த மாதிரி படங்கள்லயே ரொம்ப கம்மி தான் ஸ்ட்ரீமிங் தான். ஆமா இருக்காது, மோஸ்ட்லி இருக்கவே இருக்கு. அது பண்ணவே மாட்டேன். மெஜாரிட்டி இங்கிலீஷ் படத்துக்கு தான் கொடுப்பானுங்க. ஆமா சரி, ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் லீவா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர், அதாவது நான் 2000க்கு அப்புறம் கேட்டேன்ல, என்கிட்டே ஆரம்பிக்கிறீங்க நீங்க இப்படி சொல்லிட்டே வாங்க. அப்படி நான் சொல்றேன். சரி, டைலர் டர்டன் இருக்கார்ல, இருக்காரா? ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் அப்புறம் அவரோட மூவிஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு பிடிச்ச டைரக்டர் எல்லாரும் காமனா சொல்ற மாதிரி சொல்லணும்னா டொரண்டினோ ஃபர்ஸ்ட் அவர் தான். அடுத்து இதுவும் காமனா இருக்கு மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் நிறைய பேர் இந்த படம் பார்ப்பாங்க, ஆனா இந்த டைரக்டர் பத்தி அதிகமா பேசிக்க மாட்டாங்க. ரொம்ப சில சினிமா பேஜஸ் தான் இவரை வந்து ஜீனியஸ், ஜெம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. டேவிட் பின்ச்சர். அவரு படம் ரேஞ்சுக்கு ஒரு மைண்ட் ஃபக் மூவிஸ்க்கு வந்து ஒரு டேட் காடுனா அது அவரு தான். அவரு மாதிரி ஒரு மைண்ட் ஃபக் மூவிஸ் எவனுமே எடுக்க முடியாது. அதுக்கு நடுவுலயே மெசேஜ் வச்சிருப்பாரு. ஆனா அந்த மெசேஜ வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணி தான் பார்க்கணும். அது டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. டேவிட் பின்ச்சர் தான் வந்து ஃபர்ஸ்ட். அவரோட ஃபேவரட் மூவிஸ்னா அத பத்தி பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் மூவி அதுதான். பேசவே மாட்டேன், என்னன்னாலும் நான் பேச மாட்டேன். பேரை வந்து சொல்லிடுறாங்க, ரொம்ப பழசாயிடுச்சுடா அப்ப வந்த படம், ஏன்டா இன்னும் இப்படி சொல்லி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. அது ஒரு போட்ட ரூல், நான் வந்து மீற மாட்டேன். அந்த கேரக்டரே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாழ்ந்துட்டு தான் ப்ரோ இருக்கான், வாழ்ந்துட்டு தான் இருக்கான். ரைட் ரைட், நல்லது. அடுத்து நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் மிஸ்கின் எதுவும் பேசல, நான் தான் பேசுறேன். அகிரா குரோசாவா சொல்றேன். சூப்பர். அகிரா குரோசாவா இவரோட படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுராலிட்டி இருக்கும், நேச்சுரல் ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7 சாமுராய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு விஷயமும் இந்த ரைட்டிங்ல அவர் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன விஷயத்துக்கும் லவ், ஆக்ஷனு, அப்புறம் அந்த இதுக்கு சாமுராய் வீரர்களுக்கு அது என்ன ப்ரோ சொல்லுவாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அந்த எல்லாத்தையும் பார்த்து அவ்வளவு சூப்பரா அந்த 7 சாமுராய் படத்துல எழுதியிருப்பாரு. அதுல ஒரு வர கேரக்டர்ஸ் முக்கியமான, அதாவது பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் தவிர வெளில இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரைட்டிங் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் மாரி 7 சாமுராய் படம் நான் மிஸ்கினை பார்த்து தான் பார்த்தேன். நான் என்னடா எல்லா இதுலயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இது 1000 தடவை பார்த்துருக்கேன் 2000 தடவை பார்த்துருக்கேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு யதார்த்தமா டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஒரு 1/2 hour பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன்.
இப்போ ஒரு போன வாரத்துக்கு முந்தான வாரம் மறுபடியும் பார்த்தப்பதான் எனக்கு சின்ன 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 விஷயமும் எனக்கு அதில் நோட்டீஸ் பண்ணேன். அந்த ஆள் சொல்றத நம்ம நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ச்சே என்னடா இப்படி அந்த ஒரு டைம்ல இவ்வளவு சூப்பரா எப்படிடா எடுக்க முடியும் அப்படிங்கறது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு அந்த தாட். அகிரா குரோசாவா. அதுக்கப்புறம் அப்படியே சரி அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யொஜிம்போன்னு ஒரு படம் இருக்கு. யொஜிம்போ படம் பாத்தீங்கன்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம் பார்த்திருக்கீங்களா? குட் பேட் அக்லி, ஃபிஷ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ். தெரியும். இப்போ கூட நீங்க ஸ்டோரி போட்டிருந்தீங்களே பார்த்தேன். அதுதான் ஃபிஷ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ்ங்கிற படம் வந்து யொஜிம்போ படத்தோட ரீமேக். நீங்க எப்படி அங்க இங்க ஒரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவர்னா இவருக்கு இவரு ப்ரோ. இவரு யொஜிம்போ படம் வந்து டைரக்ட் ரீமேக். அதாவது அது சாமுராய் இதில் நடக்கிறது, இது வெஸ்டர்ன் இதில் அப்படியே அடாப்ட் பண்ணி செர்ஜியோ லியோனி வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாரு. யொஜிம்போ வந்து அங்கே சாமுராய் இதில் எவ்வளோ பெரியதோ அதே அளவுக்கு வெஸ்டர்ன்லேயும் இதை கொடுத்துருப்பாரு. அடுத்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் வரப்போ அந்த இதுக்கு வரேண்ணா. யொஜிம்போ, செவன் சாமுராய், சாஞ்சிரோ இந்த 3 படத்தையும் நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படங்கள் இதெல்லாம். சரி ப்ரோ, தமிழ் டைரக்டர் சொல்லக்கூடாது அப்படிதானே? சொல்லலாம். இல்ல வேணாம், தனியா வேணாம். அது ஒரு இதை வச்சுக்கோ. நான் ஒரு ரெண்டு ஹாலிவுட் டைரக்டர் ஒரு மலையாள டைரக்டர் சொல்லிடுறேன். அதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க. எடுத்துக்கோப்பா, எவ்வளவு நேரம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி டரண்டினோக்கு நான் போல, நான் ஸ்கார்செஸிக்கு வந்துட்டேன். மார்டின் ஸ்கார்செஸி எந்த ஒரு நம்ம தமிழ் சினிமால இருக்கிற ஒரு மணிரத்னம் மாதிரி எந்த வயசுலயும் எல்லா வேலையும் பாக்குற ஒரு ஆளு. உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும், டாக்ஸி அது என்னது அந்த படமா இருக்கட்டும், டாக்ஸி டிரைவரா இருக்கட்டும், பண்ற எப்படிடா இந்த படம் இந்த ஆள் தான் எடுத்தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதான் சட்டர் ஐலாண்ட் எல்லாம் பார்த்துட்டு குழம்பி போய் கடந்த மைண்ட்ல எல்லாம் இருந்தேன். அந்த படம் நான் ஒரு படத்தை பார்த்து மைண்ட் ஃபக் ஆனா அப்படின்னு சொன்னா முதல் படம் சட்டர் ஐலாண்ட் தான். ஏன்னா அப்பதான் நான் பார்த்து இங்கிலீஷ் படம் அது பார்த்தோன்னே எனக்கு இருக்காது இப்படி இருக்கேடா, இப்பெல்லாம் ஒரு படத்தை பார்த்ததே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு எனக்கு அது பார்க்கும்போது. ஐயோ என்ன பட்டம் கடைசியில அந்த அந்த அவர் நம்ம இவர் இருந்துகிட்டு நம்ம ஹலுக்கு, அவருக்கு பேர் என்ன நல்ல பேரு? அதுக்கு எனக்கு மறந்துருச்சுடா. டைலர் டுர்டன், நீங்க சொல்லுங்க அவர் பேர் என்ன? மார்க் ரஃபலோ. அப்படி பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு இன்னும் சரியில்லை பைத்தியமா தான் இருக்கான்னு ஒரு தலையை ஆட்டுவார் பாருங்க. அவன் பைத்தியமா நம்ம பைத்தியமாங்கிற மாதிரி. அதுல வந்துட்டு நிறைய டிகோடிங்லாம் வேற பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரோ. சிகரெட் வந்துட்டு எப்பவுமே இவரு தான் பத்த வைப்பாரு. அந்த சிகரெட்லயுமே என்னமோ ஒரு மருந்து இருக்காமா, அது இவங்களே தயாரிச்ச சிகரெட்டாமா. இல்ல ப்ரோ, அது சிகரெட் பத்த வைக்கிறதுக்கு நெருப்பு வேணும். நெருப்பு வந்து அசைலத்துல இருக்கிறதுனால பைத்தியக்காரங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க கையில வந்து எந்த ஒரு இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இல்ல மத்தவங்க தான் வந்து லைட் கொடுக்குறாங்க. அதுதான் சினிவேஷன் ப்ரோ. கேக்குது ப்ரோ? கேக்குதா? நான் ஒரு நிமிஷமா கத்திருந்தேன். ஹலோ கேட்கவே இல்லையா? இப்பதான் கேக்குது. உங்களுக்கு தான் நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் கால் கூட கட் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணேன். அப்படியே ஓகே, பேசுங்க. டைலர் சொல்லுங்க. அதான் ப்ரோ, அவங்களுக்கு வந்து அசைலத்துல இருக்கவங்க கையில வந்து எப்பவுமே வந்து ஒரு வயலன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்காது. அதனாலதான் மத்தவங்க வந்து இவருக்கு பத்த வைக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் வந்து அவங்க அசைலத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். சிகரெட் பத்த வைக்கிறத கூட விட்டுருங்க, இதுல வந்து இவருக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கார்ட்ஸ் நிப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தவங்க கண்ணு எல்லாம் வந்து ரொம்ப ஸ்வெல்லாகி இருக்கும். அவங்க பேசிட்டு இருக்கும்போது தண்ணி கேட்பாங்க. டேபிள் எதுவுமே இருக்காது, தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க, குடிப்பாங்க, குடிச்சிட்டு ஒழுங்கா அப்புறம் ஒரு பேப்பர் எழுதி தருவாங்க, இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு. அப்ப இவங்க பின்னாடியும் கார்ட்ஸ் இருக்கும், லியோனார்டோ பின்னாடியும் கார்ட்ஸ் இருக்கும். ஆனா மார்க் ரஃபலோ அதே லேடி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு பின்னாடி கார்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, மார்க் வந்து சமநிலையில தான் இருக்காரு, அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால காட்ஸ் இல்ல இவனுக்கு வந்து இவன் டேஞ்சர், இவன் பின்னாடி காட்ஸ் நிக்கணும் அப்படின்றனால அங்க காட்ஸ் நிக்கிறாங்க.
போதை விட 2வது தடவை பார்க்கும்போதுதான் சின்ன சின்ன விஷயமும் நம்மளுக்கே தோணும் அப்படியே. ஓ இப்படிலாம் அதுவும் இருக்குதா? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆள் வேற நடிச்சிருப்பியான் அப்பா. அதுதான் அதே மாதிரி பண்ணிருப்பான். என்னடா இப்படி பண்ணிருக்கானே அப்படிங்கிற மாதிரி தோணும் அதெல்லாம் பாக்குறேன். ஓகே, எங்கேயோ போயிட்டோம். எங்கேயோ ஆரம்பிச்சு அதான் மார்டின் மார்டின் தாத்தா ஒண்ணு. மார்ட்டின் தாத்தா. ரைட். ரெண்டாவது நோலன் மாமா. நோலன் ரைட். நோலன் இன்டர்ஸ்டெல்லாரா இருக்கட்டும். இன்டர்ஸ்டெல்லார்லாம் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் மாதிரி. இப்பயும் எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு ஹான்ஸ் ஜிம்மர் போட்ட மியூசிக் கேட்டா படத்துக்குள்ளே போயிருவேன். அந்த அது மாதிரி நோலன் ஹான்ஸ் ஜிம்மர் சேர்ந்த படத்தோட மியூசிக் எதை கேட்டாலும் நம்ம படத்தோட சீனுக்குள்ள போயிடுவோம். அந்த சீனுக்குள்ள போயிருவோம். சீனுக்குள்ள போறோமோ இந்த வேர் வி ஆர் கோயிங் சொல்லிட்டு இன்டர்ஸ்டெல்லார்ல ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க. செத்துருவோம் ப்ரோ, செத்துருவோம். இன்டு தி கான்ஃபீல்ட் சேஸும் செமையா இருக்கும். கான்ஃபீல்ட் சேஸ். ஆமா, நேத்து கூட போட்டிருந்தேன் பேட்மேன் டார்க் நைட் ரைசஸ்ல கடைசி பிஜிஎம். நீங்க நீங்க போட்டிருக்கத பார்த்ததே எனக்கு நான் கூஸ் பம்ப்ஸ் ஆனேன். கூஸ் பம்ப்ஸ் ஆனேன் போட்டத பார்த்தே கூஸ் பம்ப்ஸ் ஆனேன். சரி நெக்ஸ்ட் ரெண்டு பேர் சொல்லிட்டேன். ஹாலிவுட் சொல்லிட்டேன். இன்னொரு ஹாலிவுட் எனக்கு வேணாம், அதனால நான் மலையாள சைடு போயிட்டேன். நம்ம இவரு லிஜோ ஜோஸ் புலசரி, அவர் படம் பார்த்திருக்கீங்களா ப்ரோ? தெரியும், செம்மையா இருக்கும். ஜல்லிக்கட்டு, அங்காமல் டைரிஸ், அங்காமல் டைரிஸ், ஈமாயு, சுர்லி, இந்த மாதிரி ஏமன், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு மிகப்பெரிய காடின் மல்லு சினிமா தான் ப்ரோ சொல்லணும். என்ன சொல்றேனே தெரியல ப்ரோ அவரை பத்தி. அவரும் வந்துட்டு ஆள் பார்க்கப்பட்டு ஒரு மாதிரி இருப்பாரு. ஆனா அவர் இப்போ எடுக்கிற படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏலியன் லெவல்ல இருக்கும். எதுவுமே வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்ல ஒத்து வச்சு பாக்குற மாதிரியே இருக்காது. ஜல்லிக்கட்டு படம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் நேத்து வந்துட்டு இந்த படம் பார்த்தேன் ப்ரோ, சேத்துமன் ஒரு படம். தமிழ்ல இப்ப இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் வந்துச்சு. ஆமா ஆமா ப்ரோ. அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த படம் பார்த்துட்டு எடுத்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு அந்த டைரக்டர் தெரியுது, நான் இந்த படம் பார்த்துட்டு இம்பாக்ட் ஆகி எடுத்தேன்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் பேரு சேத்துமன். ஆமா ப்ரோ, பாத்தீங்களா சேத்துமன்? சேத்துமன்னா அங்க இருக்கிற அந்த பண்ணிங்க பேரு தான் சேத்துமன். ஓகே ஓகே, நான் சேதுமான் நினைச்சேன். சேதுமான்னா யாரோ ஒரு கேரக்டர் பேர் போல நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல சேத்துமானா? அதான் லிஜோ ஜோஸ் புலசரி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாஸ்டர். ரைட். ஓகே. இப்ப நான் சொல்லவா? இப்ப வந்து நான் இப்போ இன்னாரத்து பத்தி பேசுவேன். இப்ப இன்னாரத்து வேணா, நான் இன்னொரு சொல்றேன். இப்ப நான் டைலருக்கு சொல்றேன். நீங்க வந்து ஃபின்ச்சர் பத்தி சொன்னீங்கல்ல, பால் தாமஸ் ஆண்டர்சன் தெரியுமா? பிடிஏ தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பூகி நைட்ஸ் பிடிஏ படங்கள் பாருங்க. தனிமையில ஒரு கேரக்டரை நீங்க உங்களுக்கு எப்படி ஃபின்ச்சர் படம் அப்படியோ, எனக்கு வந்து இவர் படம் பிடிஏ படம் வந்து மோஸ்ட்லி இந்த லோன்லினஸ் கேரக்டர் எல்லா படத்துலயும் ஒரு கேரக்டர் வந்துடும். அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பாரு. அதுவும் இந்த சிம்பிளா சொல்ல போனா மாஸ்டர். எல்லாருமே வந்து அக்கின் ஃபீனிக்ஸ் வந்து ஜோக்கர்ல பின் இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜோக்கர்ல பண்றது வந்து அக்கின் ஃபீனிக்ஸ் வந்து மாஸ்டர்லயே பண்ணிட்டாரு. தி மாஸ்டர்னு ஒரு படம். அந்த படம் வந்து பிரில்லியன்ட். அவர் வந்து பிடிஏ வந்து ரைட்டிங்ல இருந்து அடிச்சிக்கவே முடியாது. நீங்க அவங்க படம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் படம் வந்து ரைட்டிங்ல அவ்வளவு தரமா இருக்கும். எனக்கு வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆனது வந்து ஒரு டேரக்டரோட ஒரு ரைட்டரா தான் பயங்கர இம்ப்ரெஸ் ஆனது. அவர் எழுதுற டைலாக்ஸும் சரி, அவர் வந்து டைலாக்ஸ் எப்படி ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ஸ் பண்றதும் சரி, அந்த படம் ரொம்ப இதா இருக்கும். அதே மாதிரி வந்து மெக்னோலியான்னு ஒரு படம். இப்போ நான் வந்து எப்படி பேபிள் பத்தி நான் அதிகமாக போஸ்ட் போடுறோம், மெக்னோலியான்னு சொல்லிட்டு 1998 சம்திங் ஒரு படம் வந்துச்சு. ஒரு 4 ஸ்டோரியோ 5 ஸ்டோரியோ ஒரு மொத்தமா. ஹலோ கேக்குதா? மட்டும் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஸ்பாயில் பண்ண மாட்டாரு, கவலைப்படாதீங்க. ஸ்பாயில் இல்ல, ஜஸ்ட் ஒரு மேலோட தான் சொல்றேன். அதான் மெக்னோலியா பூகி நைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட வயசு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள தான் இவர் எடுத்திருக்காரு அந்த படம். அந்த படம் நீங்க பாத்துட்டு, அந்த 2 படம் மெயினா பூகி நைட்ஸ், மெக்னோலியா, இந்த படம் பார்த்துட்டு யோசிப்பீங்க 30 வயசுக்குள்ள இந்த மனுஷன் இந்த மாதிரி படம் எடுக்க முடியுமான்னு சத்தியமா யோசிப்பீங்க. அவ்வளோ ஒரு செம்ம இது. ஆனா வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல நம்மளுக்கு எல்லாரும் நினைப்போம் ஆஸ்கர் தான் பெரிய அவார்டு. அதுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு ஆஸ்கர் வந்து ஒரு சும்மா ஒரு போலி மாதிரி, அது வந்து பெரிய அவார்ட்லாம் இல்லை, அதுவும் ஆள் பார்த்து தான் கொடுப்பான்னு தெரிஞ்சு. இவருக்கு வந்து ரெகக்னேஷனே கிடையாது சுத்தமா. ஆஸ்கர்ல வந்து சும்மா நாமினேஷன் தான் பண்ணுவானுங்க, ஒரு அவார்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் தி மாஸ்டர் அந்த படம் நான் சொன்னேன்ல, அந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஏதாவது ஒரு வகையில் அவார்டு கிடைக்கணும். நாமினேஷன்ல கூட வரல இவருக்கு. ஸோ வந்து பயங்கர பக்காவா இருக்குமே, அது கூட கொடுக்கலையா ப்ரோ?
எதுக்குமே அந்த படத்துக்கு ஆஸ்கர்ல ஒண்ணு கூட கிடைக்கல. சம்திங் ஏதோ வேற ஏதோ கிடைச்சிடும் நேம். பட் இந்த டிபார்ட்மெண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். பட் சரியா தெரியல. பட் ஃபிலிம் ஃபெஸ்ட்ல தான் ஓரளவு கிடைச்சது. பட் ஆஸ்கர்ல இவர் கிடைக்கவே இல்லை. இவர் வந்து ஒரு பயங்கரமான டைரக்டர். அதே மாதிரி இந்த படம் கூட இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, லிக்கோரைஸ் பீட்சா. அது வந்து கம்மிங் ஏஜ் ஃபிலிமு. ஆனா நிறைய பேர் சொன்னாங்க, எப்படி சொல்றது, இப்ப டேரண்டினோ வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் ஹாலிவுட் வந்து அவர் படம் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பிடிஏ படத்தோட இப்போ லாஸ்டா இப்போ வந்த படமும் நிறைய பேர் வந்து லிக்கோரைஸ் பீட்சா வந்து அவர் படம் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அவர் சின்ன வயசுல வளர்ந்த ஊர்ல வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு சின்ன பசங்க, ஒரு கம்மிங் ஏஜ் ஃபிலிம், ஒரு சின்ன பசங்க எப்படி அவங்க லைஃப்ல வராங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க லைஃப் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா இருக்கும். அவர் வந்து ஒரு சம்மர் ரைட்டர். அவர் படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா வந்து அவர் வந்து அண்டர்ரேட்டட் நான் சொல்ல மாட்டேன். பட் இந்தியாவில் இப்போ எப்படி நம்ம நோலன்னு டரண்டினோ பேசுற மாதிரி அந்த அளவுக்கு பேசப்படல. பால் தாமஸ் ஆண்டர்சன் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். அவர் படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்க சொன்னீங்களா ப்ரோ, ம் இப்ப அதான் ஞாபகம் வருது எனக்கு. இப்ப ஜோக்கர் படம் பார்த்துமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன் வைஸ், யுவர் நெவர் ரியலி தேர், அப்புறம் கிளாடியேட்டர். செமையா இருக்கும். கிளாடியேட்டர், மாஸ்டர், அப்புறம் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா அவருக்கு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்காதனால அவர் வெளியே தெரியாம இருந்தாரு. அதுதான் பிக் பிராண்ட்ல ஒரு படத்தை அவர் எடுக்கிறாருங்கிறோன்னா அவர் வெளில தெரியுது. அவர் பயங்கரமா அந்த மாதிரிதான் பிடிஏவும். பிடிஏ இப்ப வந்து அப்படியே இருக்காரு, யாருக்குமே தெரியல. சப்போஸ் ஒரு ஆஸ்கர் அவர் வெளில தெரியலாம். அதுதான். அதே மாதிரி தமிழ்ல வந்து இப்ப எல்லாருமே வந்து தமிழ்னாலே எல்லாருமே வந்து ஒரு மாஸ்டர்னா மணிரத்னம், செல்வராகவன், வெற்றிமாறன் அப்படியே சொன்னாங்க. பாலாவை ஏன் இத்தனை பேர் பேச மாட்டான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி பாலா வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் வந்து எவ்வளவு லெஜெண்டரியான டைரக்டர்னு. ஒரு டைம்ல வந்து பாலா படத்தில் நடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஹீரோஸ்லாம் எத்தனையோ பேர் நம்ம கேள்விலாம் போட்டிருக்கோம். ஆனா வந்து இப்போ ரீசெண்டா இந்த ஆதித்யா வர்மா படத்துலேருந்து அவரோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. ஏற்கனவே அவர் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியல் டைரக்டர் தான், இப்போ வந்து ரொம்ப இதாச்சு. ஸோ வந்து நான் பொதுவா பொதுவா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு டேரக்டர்னா அப்படியே ஒரு வெற்றி ஹிட் தான் கொடுக்கணுமா அப்படின்ட்டு. ஏன் ஒரு டவுன் ஆனா ஏன் உடனே மக்கள் வந்துட்டு புதுசாக டக்குனு அவங்களுக்கு தூக்குறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. நானும் அப்படிதான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லல. பட் இப்போ அது யோசிக்கிறப்ப தப்புன்னு படுது. இப்போ வந்து பொண்ணு இல்லை, இப்போ சூர்யா ஒரு படம் எடுக்கிறாரு, திடீர்னு வந்து திரும்ப ஹிட் ஆனாலும் திரும்ப கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுவாங்க? அது மாதிரியும் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் பாலா வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரொம்ப அந்த ரியாலிட்டி ஃபிலிம் வந்து நான் பாலு மகேந்திரா, ராம் கூட அவ்வளோ இல்லை, பாலு மகேந்திராக்கு அப்புறமா நான் பாலாட்ட தான் ரொம்ப யதார்த்த சினிமாவை பார்த்தேன். அவ்வளோ ரியாலிட்டியா இருக்கும். அதுவும் இந்த படம் சொல்லவே, பிதாமகன் நான் சொல்லவே இல்லை. அது வந்து எத்தனை தடவை பார்த்தாலுமே, இப்போ பொதுவாக எல்லாரும் கில்லி, சாமி இந்த மாதிரி கமர்ஷியல் படம், பிதாமகன் கமர்ஷியல் படம் தான். பிதாமகன் இப்போ வரைக்கும் பார்த்தாலும் எனக்கு அதே ஃபீலு அதே ஃப்ளேவர் தான் எனக்கு கிடைக்குது. அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பேன், ரொம்ப ரியாலிட்டியா. அதுவும் விக்ரம்னா டைலாக்கே இல்லாமல் அந்த கடைசியில் அந்த சூர்யா அந்த டெத்தில் அப்போ தான் ஏதோ ஒரு பாட்டு மாதிரி ஒரு டைலாக் வரும், டைலாக்கே இல்லாமல் டெலிவரி பண்ணியிருப்பாரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பிரமிப்பாக இருக்கும். திரும்ப நம்ம பார்க்குறப்ப சின்ன வயசுல நம்ம ஒரு காமெடிக்கு பார்த்துருப்போம், ஆனால் இப்போ அது பார்க்குறப்ப எப்படி எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்கிறப்ப ஒரு செம பிரமிப்பாக இருக்கும். பாலா வந்து ஒன் ஆஃப் தி லெஜெண்ட் தான் வரலாம். தனியா வரலாம்னு பார்த்தேன், ஆனா இங்கே வந்துட்டீங்க. சரி பரவாயில்ல, எல்லாரும் இந்த டாபிக் முடிச்சிட்டோம். டைரக்டர் இதை சொல்லிட்டோமா? இப்போ வந்து ஆக்டருக்கு போலாம். மறுபடியும் டைரக்டருக்கு வருவோம், வேற டைரக்டருக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க. சரி ஓகே, ஸ்பாட்ல வரதுதான், அப்படியே அடிச்சு ஒரு வேண்டியதான். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்தா கூட சொல்லுங்க, பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆக்டர்ஸ் ஆரம்பிங்க. நீங்க இப்ப முடிச்சீங்களா? அப்ப நெக்ஸ்ட் டைலர் டர்ன் ப்ரோ. நீங்க உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச டைரக்டர், ஆக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் உங்களை ரொம்ப பாதிச்ச அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஆக்டர் யாரும் இருக்காங்களா? இருக்காங்க. எல்லாரும் சொல்ற மாதிரிதான். ரொம்ப ஹைட்ல இருந்தாலே அவர் வந்து டக்கு நம்ம ஓவர் ஹைட்டர்னு சொல்லிடுறோம். அவருக்கு அந்த ஹைட் வந்து தேவைதான், அந்த ஹைட்ல தான் அவர் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனுஷன் தான். அதுக்கு நான் ஒரு ஓவர் ஹைட்டர் லியோனார்டோவே எல்லாரும் நான் இப்போ ஓவர் ஹைட்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. லியோ வந்து எனக்கு ஓவர் ஹைட்டர் எல்லாம் கிடையாது, பெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் இன்ஸ்போன்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த பெஸ்ட்ல வந்துருவாரு அவரு. ஃபர்ஸ்ட்னா எனக்கு வந்து இந்த ஆஸ்கர்ல வந்து 5 கிரேட் நாமினேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? 5 ஸ்டார் 5 கிரேட் நாமினேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்துரும், பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டிங் வந்துரும், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே வந்துரும், மியூசிக் வந்துரும். இந்த மாதிரி 5மே வந்துரும் அந்த படத்துல. அந்த 5 வந்து நாமினேஷன் ஆனாலே போதும். அந்த 5க்குமே கிடைக்காம பல படங்கள் போயிருக்குது. ஆனா நாமினேஷன் ஆயிட்டாலே அந்த படம் மாதிரி எதுவுமே இல்லடா, அந்த வருஷத்துல அந்த படம் தான்டா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிடும். இந்த மாதிரி இன்டு த வைல்ட் வந்து எனக்கு எதுவுமே எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சதுதான் அந்த படத்துல. ஆக்டரும் பிடிச்சது, சப்போர்ட்டிங் ஆக்டரும் பிடிச்சது, மியூசிக் பிடிச்சது, ஸ்கிரீன் பிளே பிடிச்சது, டைலாக் ரைட்டிங் பிடிச்சது. எந்த இது பெஸ்ட்னா எது சொல்லுவேன் அப்படின்னு நீங்க எதை கேட்டாலும் நான் இன்டு த வைல்ட் தான் சொல்லுவேன். அப்படி நிறைய பேருக்கு இந்த படத்தையே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி வேணா அதுக்குள்ள போக வேணாம். எனக்கு எம்எல்ஏ தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் எனக்கு. அப்படி வந்து ஒரு மத்தவங்க கிறிஸ்டியன் பேர்லாம் இப்ப வந்து பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு. அவர் தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ரெகக்னிஷனே கிடைக்காத ஒரு டயத்துல அவ்வளவு வெயிட்ட குறைச்சு அப்படியே கிறிஸ்டோபர் அந்த கேரக்டருக்கே போயிட்டாரு. அவர் பார்த்தாலே செத்துருவார் போல அப்படி இருக்கிறாரு. உண்மையிலேயே அந்த கேரக்டர் கண்ணு முன்னாடி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம், யாருன்னே தெரியாது. ஆனா கண்ணு முன்னாடி நிறுத்துறாங்க, சொல்ல வைக்கிறான் பாருங்க, அங்க நிக்கிறான் அந்த ஆக்டர். அவர் இன்னொரு படம் நடிச்சிருப்பாரு, சூப்பரா இருக்கும். பெனாலிபி க்ரூஸோட ஒரு படம் நடிச்சிருப்பாரு. சினிவேசன் ப்ரோ, நீங்க கூட அந்த போஸ்ட் போட்டிருந்தீங்கல்ல. யாரு? ஆல்பா சரியா டக்குன்னு ஞாபகம் எனக்கு. பெனாலிபி க்ரூஸோட ஒரு ஆவியர் பாரதம். ஓகே ஓகே. ஆமா ஆமா, தெரியும். அந்த படம் ஒண்ணு, அது சூப்பரா இருக்கும் அந்த படம். ஆமா, அவர் சம ஆக்டர், ஸ்பானிஷ் ஆக்டர், அவரு சம ஆக்டர் அவரு. அது ஏன் எதுக்குன்னு காரணம்லாம் தெரியல. அவர் வந்து நின்னாலே அவர் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை, ஆக்டிங்லயும் சரி, அவர் பண்ற ஒரு ஆட்டிடியூட்லயும் சரி, எல்லாமே. ரெண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா ராபின் வில்லியம்ஸ். இப்ப சில நாட்களாவே அவருடைய ஆக்டிங்ல கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கேக்குதா ப்ரோ நான் பேசுறதுலாம்? கேக்குது ப்ரோ. கேக்குது, சொல்லுங்க. அவர் ஒருத்தர். அப்புறம் அதான் நான் எப்பவுமே அந்த 2 ஹாலிவுட் சொல்லிட்டு ஒண்ணு வேற மொழிக்கு போயிடுறேன். ஆனா தமிழுக்கு வர மாட்டேன், தமிழுக்கு தனியா பேசுவோம். ஓகே ஓகே. இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா காட் நவாஸ்தீன் சித்திக்கு ப்ரோ. வேற லெவல். இவங்க 3 பேரும் பிடிக்கும். ஒபினியன் தான் அவங்கலாம். ஆமா. அப்படியே மலையாள சைடு வந்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி, ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் நான் ரொம்ப சொல்லி ஆகணும் ப்ரோ, இதை கொஞ்சம் எல்லாம் கேளுங்க, என் வன்மதை கேளுங்க. சொல்லுங்க. ஃபகத் ஃபாசில ஒரு காலத்துல எல்லாரும் இந்த மீம்ல சொல்ற மாதிரி ஒரு நசரியா கட்டிக்க போறேன்னு சொன்னோடனே யாரா வந்து சொட்டப்பைய அப்படின்னு சொல்லி வம்புறுத்த நாய்ங்க எல்லாம் இப்போ வந்துட்டு ஊ தலைவரன்னு கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆமா, கண்ணுல பேசுறாரு, கண்ணுல நடிக்கிறாரு. அவரு தலைய பத்தி கிண்டல் பண்ண நாயிடா நீ எல்லாம் பேச தகுதி இல்லாத நாயிடா. இப்போ வந்துட்டு சொம்பு தூக்கிட்டு அலையறாங்க ப்ரோ. நான் கும்பலங்கி நைட்ஸ் படம் வந்த டைம்ல ப்ரோ, எங்க அப்பா பயங்கரமா மலையாள படம் பாக்குற ஆளு எனக்கு வந்து சொல்றாரு, இவனுக்கு என்னமோ இருக்குடா, இவன் பெரியார்ல பயங்கரமா உருவம் படுறாங்கிறாரு. நானும் வந்துட்டு அப்ப சொன்னேன், நான் ஒரு பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆள் மண்டையில முடியல ஒண்ணும் இல்ல, இவனை போய் இப்படி சொல்றீங்கன்னு சொல்றேன். அவர் எனக்கு ஒரு படத்துல எடுத்து காட்டுறாரு, ஒவ்வொரு படமா மிரண்டு போய் நிக்கிறேன், யாரா அந்த மனுஷன் அப்படின்ட்டு. அந்த கும்பலங்கி நைட்ஸ்ல ஒரு சீன் சொல்றேன், அப்படி என்னை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எட்டி தான் பாப்பாரு, ஒரு சிரிப்பு தான் சிரிப்பாரு. அந்த படமே டோட்டலா ஒரு ஹாரர் மூவி லெவலுக்கு நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு டயலாக் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு சிரிப்பு தான். இப்படியாப்பட்ட ஒரு ஆளை நான் அப்பயே வந்துட்டு நான் பாத்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்குலாம் சொன்னேன், இப்போ சொல்றான், பரவாயில்ல நீ அப்பயே சொன்னடா, ஆனா நான் அவரை வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப பாரு அவங்களோட சேர்ந்து நானும் ஆகணும்னு கத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறானுங்க. ஒரு முக்கியமான ஒரு ஆளு. ஆமா ப்ரோ. அப்ப அண்டர்ரேட்டடா இருந்தாலும் இப்ப ஓவர் ரேட்டட் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். ஓவர் ரேட்டடா ஓவர் ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ. ஓவர் ரேட்டட்லாம் அவங்கவுங்க ஒப்பீனியன் தான் பிரதர். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஆக்டர்னு சொல்லுவோம், அது இன்னொருத்தவங்க இப்போ எனக்கு கூட ஓவர் ரேட்டட் இருக்கலாம், அது வந்து காமன் தான். நம்ம ஓவர் ரேட்டட்ன்றது வேர்டே நம்ம வந்து அது அவங்க விட்டுருணும். ஏன்னா இப்போ எல்லாருமே அது ஈஸியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொல்ற மாதிரி தான், ஒருத்தனை கொண்டாட வேண்டியது டக்கு நான் வந்து ஏதாச்சும் ரொம்ப இது பண்றான் உடனே ஓவர் ரேட்னு சொல்றாது. ஓவர் ட்ரெண்ட், இந்த ஓவர் ரேட்டடு, கிரிஞ்சு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப இப்போ ஈஸியாயிடுது, ஈஸியா சொல்லிடுறானுங்க டக்கு டக்குன்னு பார்த்துட்டு.
எனக்கு அவரு பிரபலத்துக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு கோவம்னா, ஏன்னா அப்ப நீ அங்கிட்டும் ஒரு மாதிரி அப்ப நீங்க கத்திட்டு இருந்த ஆளுங்களே தான்டா இப்பயும் இப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய வெறியா இருக்கு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆளுக்குதான் ப்ரோ கமல்ஹாசனுக்கு இருந்தானுங்க. கமல் படம் புரியல, கமல் பாட்டு புரியல அப்படின்னு இருந்தானுங்க. இப்ப விக்ரம் வந்தது ஆண்டவான்னு கத்திட்டு ஓடுறது இல்லையா? இப்ப புதுப்பேட்டை மாதிரி அப்படின்ற மாதிரி. சினிவிஷன் ப்ரோ, நான் வந்து சொல்றேன், ஜாரட் லீட்டோ தெரியுமா உங்களுக்கு? ரெக்வயம் ஃபார் எ ட்ரீம்னு ஒரு படம் கண்டிப்பா பாத்திருப்பீங்க. செம்ம பார்த்து டிப்ரெஷனே போயிருப்பாங்க நிறைய பேரு. அந்த ட்ரக்ஸ் படம் மொத்தம் 4 ஸ்டோரி இருக்கும். ஒரு பொண்ணு, ஒரு வயசான அம்மா, ஜெனிஃபர் காலனி அவங்க நடிச்ச அவங்கதான். ஜாரட் லீட்டோ வந்து இந்த படத்துல நடிச்சவர் இது மார்பியஸ் படத்துல நடிச்சிட்டு இருக்கவர் தானே, அவரு தானே? இது சொல்ற டேலாஸ் பேர் கிளப் தெரியும்ல? டேலாஸ் பேர் கிளப் அந்த அவர் வந்து அவர் வயசு நான் நினைச்சேன்னா அவர் வயசு வந்து ஒரு 40க்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா 50-51 வயசு. சத்தியமா என்ன வரைக்கும் நம்பவே முடியல எனக்கு அந்த மனுஷன் 50 வயசு. ஏன்னா வந்து நான் அவர் படம் 2 படம் தான் பாத்துருக்கேன். டேலாஸ் பேர் கிளப், ரெக்வயம் ஃபார் எ ட்ரீம் பார்த்தேன். ரெக்வயம் ஃபார் எ ட்ரீம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். டேரன் அரோன்ஃபஸ்கியோட பிடிக்கும் எனக்கு அவரு. சோ அதுக்காக தான் நான் பார்த்தேன். அந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பா பார்த்தவங்க ஒரு வாரமாவது கண்டிப்பா மினிமம் என்னடா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. லிட்டரலி பர்ஃபார்மன்ஸ்ல பின்னிருப்பான் அந்த மனுஷன். தான் செம்ம அண்டர்ரேட்டட். உண்மையிலேயே வந்து ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஜாரட் லீட்டோவும் எனக்கு ஜாரட் லீட்டோ பெர்ஃபார்மன்ஸும் நான் இந்த மோட்டார் சைக்கிள் ஹீரோ சொன்னல, அந்த பேபல்ல கூட வருவேன்னு சொன்னல, டக்குனு ஒரு பேர் எனக்கு வரல, ஏதோ காசியாவோ சம்திங்னு வரும். இவங்க 2 பேரும் என்னமோ தெரியல, ஒரே மாதிரி இல்லை. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க படம் வந்து நான் லிமிட்டடாக தான் பார்த்துருக்கேன். பட் பார்த்த படத்துல எனக்கு வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது சார், இவங்கெல்லாம் வந்து பயங்கரம். இப்போ எப்படி நம்ம வந்து காமனாக வந்து லியோ, பிராட் பிட்லாம் வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகிறவங்க. ஆனால் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருக்கு அவங்க ஊரில் ஃபேம். பட் வந்து உலக அளவு இல்லை. எனக்கு அது ஒரு டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு டைம் மிஷ்கின் ஒரு இதில் சொல்லுவார், இப்போ வந்து என்னோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் பார்க்குறாங்க, அது போதும் எனக்கு அந்த 10 லட்சம் 15 லட்ச ரூபா கிடைச்சா போதும், எனக்கு அந்த இதே போதும் அப்படின்றப்ப தோணுது. சரி ஓகே, இவங்களுக்கும் ரெகனேஷன் கிடைக்குது, அது இந்த லெவல் போதும், நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து இப்போ பிரதீப் குமார் சாங்ஸ்லாம் வந்து சொல்கிறோம் அண்டர்ரேட்டட் சாங்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது, சரி இவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இதே அழகா இருக்கு போதும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஜாரட் லீட்டோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் அந்த ரெக்வயம் ஃபார் ட்ரீமே வந்து அவருக்காகவே நான் 2-3 தடவை அந்த படம் பார்க்கக்கூடாதுலாம் அவருக்காகவே நான் சில சீன்ல திரும்ப பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு ஆக்டர். தமிழ்ல வந்தீங்கன்னா நடிச்சிருப்பாருல. ஆமா, இந்த சூசைட் ஸ்குவாட்ல நடிச்சிருப்பாரு. ஆமா, சூசைட் ஸ்குவாட்ல நடிச்சிருப்பாரு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. நானும் அவரை பத்தி பேசலாம்னு ஒரு பாயிண்ட் வச்சிருந்தேன். அவரு சூப்பரா போயிட்டு இருந்துச்சு அவரோட கரியர். அதே மாதிரி ஒன்னே நான் சொல்லிடுறேன், சாரி ஒன்னே சொல்லிடுறேன். இப்ப வந்து நம்ம கிறிஸ்டியன் பேல் பத்தி எல்லாம் சொல்றோம்ல, உடம்புலாம் சேஞ்ச் பண்றாருன்ட்டு. இப்ப ஜாரட் லீட்டோவை நான் சொல்லுவேன். ஜாரட் லீட்டோ வந்து இப்ப ஹவுஸ் ஆஃப் கூசின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அது நீங்க பாத்தீங்கன்னு நானும் பாத்தல, ட்ரெய்லர் தான் பார்த்தேன். அதுல வந்து ஒருத்தர் குண்டா வருவாரு. நீங்க ஜாரட் லீட்டோ எல்லாருக்குமே ஜாரட் லீட்டோனா ஒல்லியா இருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு உடம்பு ஏத்திருக்காரா இல்ல என்னன்னு தெரியல, பட் டோட்டலா ஆளே மாதிரி இருப்பாரு. எனக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னே அப்படின்ற மாதிரி லிட்டரலி சீரியஸ்லி உண்மையிலேயே எனக்கு பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது, ஓ இவங்கலாம் கூட இருக்காங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எத்தனையோ பேர் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது. இப்போ எல்லாருமே காமனாக சொல்லாமல் நம்ம தேடி பார்க்க தான் தெரியுது, எத்தனையோ சைடில் எத்தனையோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி படங்கள் இங்கிலீஷ் படம் தவிர்த்துனா நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு, அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் தான் நான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுறேன். மெயின் ரீசனே இதுதான். நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். ஆமா குண்டா இருக்கார்ல ஒருத்தர். ஆமா அவர்தான் ஜாரட் லீட்டோ தான். ப்ரோ சின்ஸ் நம்ம நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை கண்டினியூ பண்றேன். அவரு ஒரு அந்த அண்டர்ரேட்டர் லெவல்லயே போயிட்டு இருந்தாரு. நடுவுல அவர் சைலண்டா இருந்த போதே சைலண்டா இருந்துச்சு. அவர் டிசி படத்துல கேஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னோட இவங்க வந்து லைஃப் பயங்கரமா ஏத்தி அவர் இப்படி நடிச்சிருக்காரு அப்படி நடிச்சிருக்காரான்னு சொல்லிட்டானுங்க. டோட்டலா ஸ்குவாட் வந்து அவர் ரைட்டிங்னால ரூயின் பண்ணிச்சு அவரோட கேரக்டரை, ஜோக்கர் கேரக்டர், அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே. அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அவர் கிரிட்டிசிசம். ஒரு எந்த படத்துல நடிச்சாலும் இது ஜோக்கர் ஞாபகம் இருக்கா, இங்க வந்து சொல்லுவானுங்கல்ல, ஏதோ மொக்க படம் இருந்துச்சுன்னா பீஸ்ட் ஞாபகம் இருக்காமானுங்க, வலிமை ஞாபகம் இருக்காமானுங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி அவரை போட்டு எந்த படம் நடிச்சாலும் கீழே போயிட்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி இப்ப ஹவுஸ் ஆஃப் குச்சி நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஹவுஸ் இவரு தான் அந்த படத்தையே ரூயின் பண்ணிட்டாரு, வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க.
புரியுது புரியுது. படத்தை வந்து ரூயின் பண்ணிட்டாருன்னு சொன்னா அது படத்தை வந்து ரூயின் பண்ணிட்டாருன்னு சொன்னா அது வந்து தப்பு. நான் என்ன சொல்றேன்னா, படம் வந்து ஆல்ரெடி ரூயின் ஆயிதான் இருக்கு. அதுதான் உண்மை. கண்டிப்பா. அதுல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் ரூயின் பண்ணாங்க. அந்த 10ல ஒருத்தர் இவரு. அதுதான் அதான் இப்ப ஒண்ணும் இல்ல. இந்த பீஸ்டே சொல்றாங்கல்ல, இந்த பீஸ்டே நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கும் பீஸ்ட் அவ்வளவு பிடிக்கல, பட் சொல்றாங்களே பொதுவா வந்து நெல்சன் படத்தையே சொதப்பிட்டாரு. நம்ம வந்து அந்த ஒருத்தவங்க மேலேயே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு படம்னா எப்பயுமே படம்னாலே எல்லாருக்குமே காமனா மொத்தமா ஒரு டீம் தான் நம்ம ஒரு உருவாகுது. அதான உடனே டக்குன்னு ஒருத்தவங்க மேலே ஈஸியா வந்து அவ்வளவுதான் அப்படின்ற நம்ம எல்லாருமே ஈஸியா திட்டிடுறானுங்க. இப்போ ஒரு விஷயம்லாம் வந்து நம்மளாம் அந்த ஒரு பொறுமை எதுவுமே கிடையாது. டக்குன்னு சொல்லலாம் சொல்லிட வேண்டியது. அது அப்படி அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் எதுவுமே யோசிக்கவே மாட்டாங்க இப்பெல்லாம். இன்னொரு மேட்டர் ப்ரோ, இவரு நம்ம ஜாரட் லெட்டோ வந்துட்டு அமெரிக்கன் சைக்கோலயும் நடிச்சிருக்காரு, ஃபைட் கிளப்லயும் நடிச்சிருக்காரு. ஆமா ஃபைட் கிளப்ல எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல எனக்கு சரியா. இப்பதான் போட்டு பாக்குறேன். அதுல வந்துட்டு ஒரு அடி வாங்குற கேரக்டர். அந்த கிளப்ல வந்துட்டு அடிச்சிட்டு போவாங்கல்ல, அதுல பிளாண்ட் ஹேர் வச்சு வராப்ல. லீவா ப்ரோ டைலர் வச்சிட்டு நீங்க ஃபைட் கிளப் பத்தி பேசுறீங்க. அதான் அவர் ஒரு அவர் இங்கதான் பக்கத்துல இருக்காரு. நைட்டு போனா அவர்லாம் சாத்திட்டு வந்துடலாம். அவரு ஹாலிவுட் விஜய் பின்னாடி சரி இப்ப இருங்க நான் क्वेश्चन கேக்குறேன். இப்ப வந்து டாக்டர் பத்தி பேசிட்டோம். இப்ப வந்து நம்ம ஏதோ ஒரு லாங்குவேஜ் இப்ப இங்கிலீஷ் தவிர்த்து நீங்க வேற லாங்குவேஜ், இப்ப இவர் வந்து குரோசாவா பத்தி சொல்றாருல்ல, இந்த மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், அது மாதிரி இங்கிலீஷ் தவிர்த்து வேற லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ண படம். இவர் இன்டு தி வைல்டுன்னு சொன்னாரு டைலர். அந்த மாதிரி உங்களுக்கு இங்க இங்கிலீஷ் தவிர வேற ஏதாவது ஒரு படமா சொல்லுங்க, ரொம்ப இம்பாக்ட் ஆகுது, ஏன் கேரக்டர்னாலயா இல்ல கதையா அப்படின்ற மாதிரி பேசுங்க. நீங்க சொல்லுங்க, லைவாய் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இருங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு கால் வருது. நீங்க பேச போறீங்க. நானே சொல்லிட்டா கேப்பர்னவுன் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேப்பர்னவுன் பாத்திருக்கீங்களா? கேப்பர்னவுன் பார்க்கலையா? பார்க்கலாம், தயவு செஞ்சு அந்த படத்தை பாத்துருங்க. கண்டிப்பா அந்த படம் பார்த்தே ஆக வேண்டிய படத்துல அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அது வந்து எடுத்துட்டு வந்து ஒரு இவங்க நடியன் லபிக்கின்னு சொல்லிட்டு லெபனீஸ்னு ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட ஒரு ஃபீமேல் டைரக்டர் தான் அவங்க. பட் ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு ஸ்டோரியை தாண்டி எனக்கு பயங்கர இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னன்னா, இந்த கதை வந்து ஒரு ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இந்த படம் வந்து ஒரு ஒரு அகதிகளை பத்தி தான். அந்த ஊர்ல லெபனான் கண்ட்ரில இருக்க அகதிகளை பத்தி ஒரு எடுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த சிறு தொழில், அந்த சைல்ட் லேபர்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அவங்கள பத்தி. அங்க இருக்க அகதிகள் வந்து ஃபேமிலியில அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபேமிலிலாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல மொத்தம் 8 குழந்தை இருப்பாங்க. 8 குழந்தையும் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு குழந்தைங்கலாம் வேலைக்கு அனுப்புவாங்க. அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எடுக்கிறாங்க. அதுல ஒரு பையனை பத்தி எடுத்திருப்பாங்க. அந்த பையன் வந்து உண்மையானே ஒரு அகதி, சிரியன் ரெஃப்யூஜி அவன். அந்த படத்தில் நடிச்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த சினிமா ஆர்டிஸ்ட் அது மாதிரிலாம் நிறைய பேர் லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான். அங்கே இருக்க அந்த ஊரில் இருக்கவங்க, ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறவங்க சரி, நிறைய பேர் வந்து லைவாக அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணப்படும். அதே மாதிரி அந்த பையன் ஜெயின்ற கேரக்டர், அந்த பையனோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கான், ஒரு டாக்ஸிக் ஃபேமிலியாக தான் இருக்குது. அவன் வாழ்க்கை எப்படி போகுது, அவன் படிக்கல, வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான். ஆனால் ஒரு சுச்சுவேஷனால ஃபேமிலியை விட்டு வெளில வந்துடுறான், ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட் அவன் வாழ்க்கை எப்படி போகுது, என்ன ஆறாம் கடைசியில் அப்படின்ற மாதிரி தான் கதை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விஷயம், ஒரு உண்மையான அகதியை கூப்பிட்டு நடிச்சதையும் தாண்டி அந்த பையனை வந்து அதுக்கப்புறமா லைஃப் கொடுத்தாங்க. அவன் ஃபேமஸ் ஆனான்னு தாண்டி அவன் ஸ்கூல்லாம் பார்த்தது இல்லை போல. அந்த படத்துக்கு அப்புறமா வந்து அவன் ஸ்கூலுக்குலாம் போய் இந்த டேரக்டர் ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க போல. எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு டேரக்டர். இவங்க பேர் வந்து நடியன் லபிக்கின்னு சொல்லிட்டு 3 படம் தான் எடுத்திருக்காங்க. கேரமெல்னு ஒரு படம், வேர் டு வி கோன் நவுன்னு ஒரு படம், கேப்பர்னவுன்னு ஒரு படம். 3 படமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களை பற்றி தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பயர் பண்ண படம் தான் கேப்பர்னவுன் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக அந்த படம் பாருங்க. ரொம்ப ரொம்ப எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. வேற லாங்குவேஜ், அது என்ன லாங்குவேஜ் ப்ரோ? அது லெபனீஸ். ஓகே யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அது சப்டைட்டில் வருமான்னு தெரியல, பட் அந்த படம் கண்டிப்பா பாருங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே விஷயத்துல, அந்த ஒரே லைன்ல சொல்ல போனா, வாழ்க்கையில சந்தோஷம்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சந்தோஷம் தேடுறோம் அப்படி. அந்த படம் பாத்தீங்கன்னா சந்தோஷமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு ஹோப்பும் இருக்கும், ஆனா அந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம பாக்குறப்ப நம்ம சொல்லுவோம், எவ்வளவோ சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமேடா அப்படின்ற மாதிரிலாம் சில படங்கள் சொல்லும்ல. அந்த படத்தெல்லாம் பார்த்தாலே என்னடா நம்ம வாழ்க்கையில பெரிய கஷ்டம், அந்த படத்தை பாருல உனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை பாடுறா அப்படின்னு. எனக்கு பேபாலே அந்த மாதிரி தான் ப்ரோ நிறைய இடத்துல புரியுது அடி போட்டுச்சு.
ஆமா. அந்த படம் கேப்பர்னோன்ற படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். கண்டிப்பா பார்க்கணும். எனக்கு வந்து ஒரு டாப் 20 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த படத்துல எப்பயுமே அந்த டாப் 20ல டாப் 20க்கு அந்த டாப் 5ல இந்த படம் நான் எப்பயுமே சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச படம் தாண்டி ஒரு ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். அவங்க அந்த டேரக்டர் வந்து வெறும் டேரக்டர் மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஆக்டர் சரி, அப்புறம் ஆக்டிவிஸ்டா இருக்காங்க, அப்புறம் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. ஸோ வந்து நிறைய படம் மட்டும் எடுக்காம களத்துல இறங்கி போராடுறாங்க. லெபனான்ற கண்ட்ரி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கர ஒரு போர் சூழ்ந்த இடம் தான். அடிக்கடி குண்டு போடுவாங்க. நீங்க நியூஸ்ல கூட பாப்பீங்க லெபனன் கண்ட்ரி அப்படின்ற மாதிரிலாம் வரும். எனக்கு முன்னாடிலாம் தெரியாது. எனக்கு வந்து இந்த படம் பார்த்தோம்னா இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப தான் தெரியுது. அதுவும் இவங்களுக்கு வந்து எது ட்ரிகராக இந்த படம் எடுக்க வச்சதுன்னா, எந்த கண்ட்ரி எனக்கு சரியா தெரியல, ஒரு குட்டி குழந்தை வந்து கரை ஓரத்துல ஒரு குட்டி குழந்தை, நான் சொல்ற குழந்தை பார்த்தீங்கன்னா 2-3 வயசு தான் நினைக்கிறேன். அந்த குட்டி குழந்தை கரையோரத்தில் செத்து கிடந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஃபிளாஷ் நியூஸ் ஆச்சு. அது எப்போ வந்து எந்த வருஷம் தெரியல, 2017-16 கூட சரியா தெரியல எனக்கு. அந்த இதெல்லாம் ட்ரிகர் ஆகி அந்த குழந்தை வந்து உயிரோட இருந்தால் என்ன பேசியிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. பட் எனக்கு அந்த படம் பார்த்தோம்னா செம்ம ஒரு இது ஃப்ரீஸான ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்ச படம் அந்த படம். கேப்பர்னோன்ற படம் கண்டிப்பாக பார்க்கணும். அது கேப்பர்னோட ஒரு டவுனு, அந்த இடத்துல இருக்க டவுனு. ப்ரோ இப்போ ஏதோ ஸ்பாயிலர் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லுங்க. ஸ்பாயிலர்லாம் இல்லையா? ஸ்பாயிலர்லாம் எதுவும் சொல்ல. வாரத்துல ஒதுங்கணும்னு சொன்னீங்களே, அதான். அது ரியல் இன்சிடென்ட்டா அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆகி படம் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இது வந்து கதைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க 3 பேரும் உங்களோட. நான் சொல்றேன். சரி சொல்லுங்க ஆர்த்தர் சார், சொல்லுங்க. ஓகே, நான் சொல்ற படம் என்னன்னா பிரெஞ்சு படம், லீ சாமுராய்னு சொல்லிட்டு ஒரு படம். லீ சாமுராய் 1967 வந்த படம். 1960 ரைட். டைரக்டர் பேர் வந்து ஜீன் பியர் மில்வெல்னு நினைக்கிறேன். ஓகே, மெல்வெல். அந்த படம் வந்து லீ சாமுராய்ங்கிறது வந்து ஒரு இப்ப நார்மலா அந்த இதுல வர்றதுதான். ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான் அந்த டைரக்டிவ், ஆனா அவன் மேல ஃப்ரேம் பண்ணி ஃபுல்லா வச்சிருக்காங்க. அது வந்து தப்பிக்கிறது தான் கதை. ஆனா அந்த 1967ல நீங்க பிரெஞ்சு மூவிஸ் பார்த்தாலே தெரியும், அவங்க ரிசோர்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், அவங்களுக்கு பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பட்ஜெட்குள்ள அவ்வளவு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி, அவ்வளவு சூப்பரா ஒரு ரைட்டிங்கோட அந்த மாதிரி படம் நான் பார்த்து, அந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்தது இல்லை. அதாவது பிரெஞ்சு இதை சொல்றேன். பிரெஞ்சு இதுல ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும் படம். இப்ப நார்மலான ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா தூங்கிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் படம். ஆனா நீங்க அந்த ஸ்கிரீன் பிளே ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த என்னடா இவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்களே, இந்த எஃபர்ட்டுக்காகவே ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும் அந்த படம். லீ சாமுராய் நோட் பண்ணி வச்சுட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்க பிரெஞ்சு படம் ஞாபகம் வருது. பிரெஞ்சு படம் எல்லாம் நான் கூட நிறைய படம் பிரெஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் 2000க்கு அப்புறமா பிரெஞ்சு படம் எல்லாமே ஸ்லோவா தான் இருக்கும். எல்லாமே டிராமா தான். அந்த ஆக்ஷன் மாதிரி இருக்கவங்க எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. பொறுமையா உட்காந்துனா போகணும். செம்ம ஸ்லோவா போகும் ஸ்கிரீன் பிளே எல்லாம். அந்த ஸ்பை டிடெக்டிவ் அந்த ரேஞ்சில வரும். ஆனா ஒரே ஒரு கன் ஷாட் இது மட்டும் சீன் மட்டும் தான் இருக்கும் படத்துல. படம் ஒரு 2:45 நினைக்கிறேன். 2.75 மணி நேரம் ஒரு படம். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டயலாக் ட்ரிவனா, ஸ்டோரி ட்ரிவனா அந்த மாதிரி. ஓகே ஓகே, கண்டிப்பா பார்க்கறேன். ரொம்ப இம்பாக்டான படம். ஓ, பிரெஞ்சுலயும் இவ்வளவு சூப்பரா எடுப்பாங்களா படம் அப்படின்னு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது அந்த படம் தான். ஓகே, ஆக்சுவலா இந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்டீங்கன்னா சார் அண்ணன் எடுத்துக்கிறேன்ற மாதிரி நிறைய படம் எடுத்துக்குவீங்க நீங்க. ஆமா, டைலர் சொல்லுங்க. இப்ப டைலர் எனக்கு நான் சொல்றது பார்த்தா ஒரு இந்த படத்தை சொல்றேன்னா அடுத்து வேற படம் சொல்லுவேன். ரெண்டுத்துக்கும் எப்படி ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். நீங்க பெரிய ஒரு சினிப்பைலா இருந்தீங்கன்னா அதுக்கு இன்னும் புரிஞ்சுக்கலாம். எமிலி படம். எமிலி படம் வந்து 2001ல வந்த படம். நான் வந்து படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் லிஸ்ட்ல இருந்த படம். 1.5 வருஷம் 2 வருஷம் லிஸ்ட்ல இருந்த படம். கொரியன் படம். சரி பார்க்கலாம். கொரியன் படம் இல்ல ப்ரோ, பிரெஞ்சு தான். ஓகே ஓகே ஓகே. ஆமா, கேட்ட மாதிரி எமிலி. ஓகே ஓகே ஓகே. சொல்லிட்டு தான் பார்த்தேன். நான் ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இவன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் என்ன வேற ஒரு மைண்ட் செட்ல ஆக்கிட்டான். வேற ஒரு விஷயத்துல சொல்லி. ஆமா, ஒரு பொண்ணு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குமே போட்டோ, அதானே? அதேதான். அந்த அந்த போஸ்டர்ல இருக்கிறதும் படத்துல ஒரு சீன்ல கூட இருக்காது. அது வேற விஷயம், அதெல்லாம் போக வேணாம். எமிலி சொல்லல டிப்ரஸ்ட் பிட்ஸ்ன்ட்டு.
என்னைய பத்தி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கீங்க நீங்க. இப்ப ஸ்டார்டிங்ல சொல்றதுனே ஆரம்பிச்சேன். ஆஹ் சொல்லுங்க. எமிலி இப்ப மாத்துச்சுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு பையனா இன்டு த வேர்ல்டு எனக்கு வந்து இந்த வீட்டை விட்டு போக முடிஞ்சுச்சுன்னா நான் ஒரு அலெக்சாண்டர் சூப்பர் ட்ரம்பா மாறி இருப்பேன். நான் ஒரு பொண்ணா பிறந்திருந்தேன்னா எமிலியா இருந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு படம் அது. எவனுமே நான் பார்த்த கண்ணோட்டத்துல வந்து வேற யாராவது பார்க்க முடியுமானா எனக்கு வந்து தெரியல. இப்ப லீவை வந்து பார்த்தாரு. அவரு சொன்ன கருத்து வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் டைரக்டர் உள்ள வந்து தோண்டி புதைச்சு வச்சிருப்பான். அத நம்ம தான் வெளியே எடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து தெரியல. அவருக்கே தெரியாதுன்ற மாதிரி. அவருக்கு தெரியும்டா. சரி சரி ஓகே. லீவா ப்ரோ நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் ப்ரோ. நீங்க என்ன சொன்னீங்க? 1965 1955க்கு போறேன் நானு. பெங்காலியா? பதேர் பாஞ்சாலி சத்யஜித் ரேயோட படம். சத்யராஜ். ஓகே, நான் படம் பார்க்க நினைச்சா பார்க்கவே இல்லை ஒன்னு கூட வரைக்கும். அருமையான படம் ப்ரோ, கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா பார்க்கணும். பயங்கரமா வந்துட்டு பாதிச்ச படம். நீங்க சொன்ன மாதிரி அத வேற ஒரு மொழியில பாதிச்ச படம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்த படம்னு சொல்லலாம். நான் எதுக்கு இந்த படம் எடுத்தேன்னு தெரியல. அவரு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க சத்யஜித் ரே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் படத்துல டாப்பா இருந்தது இந்த படம் தான். இது வந்து ட்ரையாலஜியா வந்திருக்கு. 3 கதையா. அந்த ஃபர்ஸ்ட் கதையில வந்துட்டு ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி இப்படி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு பானைக்குள்ள கேமரா வச்சு பானையில எடுக்கிறதுலாம் அந்த டைம்ல வச்சிருந்தாங்க ப்ரோ 1955ல. அதெல்லாம் அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். அந்த பொண்ணு வேணாம் ஸ்பாயிலர், நான் வாயத்தோட ஸ்பாயிலர். ஒரு அதான் ரொம்ப இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். படம் பார்த்தா கண்டிப்பா டிப்ரெஸ் ஆயிருவீங்க. அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு பெங்காலி லாங்குவேஜ்ல 1955ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த படத்தை பாத்தீங்கன்னா. முக்கியமா கேமரா ஆங்கிள்ஸ் எப்படின்னே தெரியாது, அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும். ஒரு தண்ணியை கடக்கிற சீன்ல டாப் ஆங்கிள் வச்சுட்டு அதை நடந்து போறப்ப சவுண்ட் டிசைனிங்லாம் வந்துட்டு ரெவன் படத்துல நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு சீன் பாத்தீங்கன்னா ப்ரோ, ரெவனன்னு பேர் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு கேமரா வந்துட்டு அப்படியே தரையோட தரையா ஒட்டிக்கிட்டே போகும், தண்ணியோட தண்ணியா. அது அப்படியே போகும் ஒரு நல்ல ஒரு 1.5 நிமிஷத்துக்கு. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி வந்துட்டு பூச்சி கத்துற சத்தத்துல இருந்து, மரம் ஆடுற சத்தத்துல இருந்து, தண்ணி போற சத்தத்துல இருந்து அவ்வளவு ஒரு மைனூட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு அந்த ரெவனன்ட் இதே போடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அது நடந்து போறப்ப அவ்வளவு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது அந்த டைம்ல பண்றது ரொம்ப கஷ்டம். 1955 அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ். வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்துட்டு சின்ன சின்னதா ஒர்க் பண்ணி கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய படைப்புனா அது வந்துட்டு பதேர் பஞ்சாலி. அதை கண்டிப்பா பாருங்க. ஓகே, யாராவது கேள்வி கேளுங்க. யாராவது இருங்க, அடுத்து நிறைய டாபிக் இருக்குல்ல ப்ரோ. கேரக்டர் பத்தி ஏதாவது கேரக்டர் இருங்க. ஆர்த்தர் சார் சினிவிஷன் ப்ரோ. சொல்லுங்க. அப்படியே இந்த நம்ம அதர் லாங்குவேஜ் பத்தி பேசும்போது கேஸ்பர் நோயை பத்தி நீங்க நிறைய ஓகே ரைட் வந்துட்டான் என் தலைவன்ற மாதிரி ஆரம்பிச்ச வேண்டியதான். இப்ப உலகத்திலே வந்து கான்ட்ரவர்சியல் டைரக்டர் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அது உங்களுக்கு சில பேர் தெரியும், சில பேர் தெரியாம இருக்கலாம். ஆனா கேஸ்பர் நோவை பொறுத்த வரைக்குமே 75%, 70 கூட இல்லை, 80% வந்து அவர் படத்தை எதிர்ப்பாங்க. ரிப்போர்ட்டர்ஸும் சரி, பீப்புள்ஸும் சரி ரொம்ப எதிர்ப்பாங்க அவர் படம் வந்து. ஏன்னா வந்து நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல, 3 பேர் பாத்துருக்கீங்களா ஏதாவது படம்? இர்ரிவர்சிபிள் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், ஆனா இன்னும் பார்க்கலையா? பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுவீங்க. அப்படி இர்ரிவர்சிபிள் ஞாபகம் வருது. இர்ரிவர்சிபிள் படம் வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், எந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு தெரியல, அது யூடியூப்ல வீடியோ இருக்கு. அந்த படம் பாதியிலே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே ஏன்ச்சு வெளில வந்துட்டாங்க. ஒரு எத்தனை பேர் சொல்றது, 100%ல 10% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து பாதியில என்ன படம் எடுத்து வச்சிருக்கான் அந்த ஆள் அப்படின்னு பண்ணி அவங்க லாங்குவேஜ் திட்டிட்டு போயிருக்காங்க. சில பேர் வந்து மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் வந்து அந்த தியேட்டருக்குள்ளேயே மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. இவர் படம் பாத்தீங்கன்னா ப்ரோ மோனிகா பெல்லிக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த படம் பாருங்க, சீன் சொல்லி ஸ்பாயிலர் பண்ணணும்னா அந்த படம் பார்த்து தெரியும். அந்த படம் வந்து அது மாதிரி நடக்கும், வாழ்க்கையில இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கேஸ்பர்னை வந்து
ஒரு ரியாலிட்டியான டேரக்டர். என்ன அவர் வந்து ஒரு வியர்டுன்னு சொல்லுவாங்க. அவர் படத்தில் வந்து செக்ஸு, ட்ரக்ஸு இது ரெண்டுமே மேஜர் ரோல். இது ரெண்டும் தான் செம்ம மேஜர் ரோல். இது இல்லாமல் ஒரு படமே இருக்காது. இப்போ ஒரு படம் வந்துச்சு, வார்டெக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த படம் பார்த்துட்டு கேஸ்பர்னோ என்னடா ஒரு வந்துச்சு, டெலிகிராம் வந்துச்சு, நான் போஸ்ட் போட்டேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா என்னடா கேஸ்பர்னோ சில ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஏதாச்சும் வந்து ஒரு செக்ஸீனோ இல்லை அந்த ஏதாச்சும் ஒரு ரொம்ப அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு 2 வயசானவங்களை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன் படம். அப்படியே எப்படி சொல்றது, இந்த ஒரு படம் எல்லாருக்குமே கேஸ்பர்னோ படம் ஒரு பரபரப்பா ஒரு த்ரில் அப்படியே ஒரு விறுவிறுப்பா போகும். ஆனால் இந்த படம் வந்து அப்படியே டோட்டலி ஆப்போசிட். கேஸ்பர்னோ இப்படி எடுப்பாரான்னு சொல்லிட்டு சில பேர் வியந்து பார்த்து பேசினாங்க. பொறுமையாக உட்காந்து பார்க்க முடியும். அவ்வளோ சூப்பரான ஒரு எமோஷனல் ட்ராமா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2 வயசானவங்க வச்சு எடுத்திருந்தாங்க. 2 பேரும் பேஷண்ட். நான் சொல்ல அந்த ஸ்பாய்லர் படம் இருந்தால் அவரை பற்றி அந்த படம் பாருங்க. அதே மாதிரி லவ்னு ஒரு படம். அந்த படம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, கேஸ்பர்னோ லவ்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்த்துட்டீங்களா? ரைட்டு. அந்த படம் லிட்டரலி ஒரு பானோகிராஃபி ஃபிலிம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு கிடைக்கும் செக்ஸு 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 செக்ஸ் தான். ஆனால் படம் பேர் லவ். என்னடா லவ்னு பேர் வச்சு படம் ஃபுல்லாக செக்ஸ் வச்சிருக்கானேன்ற மாதிரிலாம் எல்லாருக்குமே தோணிருக்கும். இல்ல அந்த படம் நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல, அந்த படம் வந்து லவ்ன்ற படம் வந்து நார்மல்ல ரிலீஸ் பண்ணல, 3D ரிலீஸ் பண்ணோம். தெரியுமா உங்களுக்கு? அந்த படத்தை நீ 3Dல பார்த்தனா எப்படி தெரியுமா இருக்கும்? அதுதான் உண்மையில ஒரு பான் வீடியோவை 3Dல பார்த்தா எப்படி அந்த மாதிரி எஃபெக்ட் தான் அந்த படம். டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பாரு, அதுலயே உனக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் படம். ஆனா எனக்கு வந்து நீங்க யோசிக்கலாம், எனக்கு வந்து கேஸ்பர்னோட லவ் வந்து பயங்கர எமோஷனல் கனெக்ட். நீ யோசிக்கலாம், என்னடா அந்த ஒரு பான் மூவி என்னடா அதுல என்னடா இவன் கண்டான், அதுல என்னடா அப்படி இப்படின்னு யோசிக்கலாம். எல்லாருக்குமே அந்த பான் இன்ட்ரெஸ்டோட நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நானே அந்த இன்டென்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா போக போக வந்து ஏன்னா கிளைமேக்ஸ்ல சில சீன் வந்து ரொம்ப பாதிச்சுதுன்னா நம்மளுக்கு சில அந்த சீன்ல நம்ம யோசிக்க தோணும். சில பேர் வந்து ஒரு பார்ட்னரோட ஒரு அதிகமா இந்த செக்ஸ் ரிலேஷன்ல இருக்கவங்க அவங்கலாம் சில பேர் பார்த்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, ஏதாச்சும் இது மாதிரி இதாகுமா, அந்த செக்ஸ்னா செக்ஸ் டிசைர்லேயே நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு தோணி ஒரு மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து கேஸ்பர்னோட லவ் வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங்கு. அதே மாதிரி கேஸ்பர்னோ படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கண்ணு வலி, கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் பார்த்தானா கண்ணே போயிடும். கலர் லைட்டிங் இல்லாமல் ஒரு படமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸும் சரி, இர்ரிவர்சிபிள் சரி, என்டர் த வாய்ட் சரி, ரெட்டு எல்லோ ஆரஞ்சுன்னு போட்டு கலர் தான். ஐயோ படம் ஃபுல்லாக அப்படியே ஒரு டிஸ்கோ. இவர் படம் வந்து ஒரே சொல்ல படம் ட்ரிப்பி தான். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு போதையில் உள்ளே போயிட்டு அடுத்த நாள் படுத்து கிடப்போம். அந்த ஹேங் ஓவர் மாதிரி தான். என்ன அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் இவர் படமே. ஆனால் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான டேரக்டர். எனக்கு வந்து இவர் ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ரியாலிட்டி அண்ட் இன்டென்ஸ் ஃபிலிம் மேக்கராக தான் இவர் பார்ப்பேன். இவர் வந்து ஒரே ஒரு சொல்லப்போனால் ரியாலிட்டி அண்ட் இன்டென்ஸ் ஃபிலிம் மேக்கர் தான். கேஸ்பர்னோ வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதே மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன தேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், ஆனால் அதில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் படத்துக்குலாம் ஒரு குட்டி ஸ்க்ரீன் தான். அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்க, அவ்வளோதான். கேஸ்பர்னோ படம் வந்து நிறைய பேர் பார்க்கலாம். என்னோட ஃபாலோவர்ஸ்லேயே வந்து நான் வியந்தர் என்னன்னா, பொண்ணுங்க ஃபாலோவர்ஸ் வந்து கேஸ்பர்னோ படத்தை விரும்பி பார்க்குறேன். எனக்கே செம ஷாக்காக இருந்துச்சு. இருப்பாங்க, வேர்ல்டு லெவலில் இருப்பாங்க தெரியும். பட் எனக்கு ஷாக் ஆனது என்னன்னா, நம்ம ஊரில் பொண்ணுங்க பரவாயில்ல தேடி பார்க்குறாங்களே. சில பேர்ல வந்து சில பொண்ணுங்கலாம் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இர்ரிவர்சிபிள் கிளைமேக்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பலாம் எனக்கே ஷாக் ஆகும். பரவாயில்ல பொண்ணுங்களாம் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஷாக் ஆகும். பார்க்கணும், கண்டிப்பாக பொண்ணுங்களும் பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு ஷாக் ஆனது என்னன்னா, ஏன்னா கேஸ்பர்னோ படம் எல்லாருக்குமே தெரியும். கேஸ்பர்னோ டேரக்டர்னு யாருன்னு எல்லாருக்குமே பொதுவாக கேஸ்பர்னோனா இர்ரிவர்சிபிள் தான் சொல்லுவாங்க, மெஜாரிட்டி அதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவர் என்னென்ன ஃபிலிமோகிராஃபி எடுத்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பொண்ணுங்க சொல்கிறப்ப கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு காமன் ஆயிடுச்சு, எல்லாருமே பார்க்க வந்து கேட்பாங்க இந்த மாதிரி லிங்க் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. பார்த்துட்டு நான் கூட சில பேர் திட்டுவாங்கன்னு தான் பார்ப்பேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கூட்டு போனது தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் வரும். சரின்ட்டு எனக்கு இவர் படம் கேஸ்பர்னோ வந்து எப்பவுமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட் தான் எனக்கு. இப்ப வந்து ஆஃப்டர் டாபிக்கா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். 2-3 தடவை நீங்க எல்லாம் எல்லாருமே சொல்லிட்டீங்க. ஏதோ ஒரு படம் சொன்னீங்களே, ஜாரட் லீட்டோவோட ஒரு படம், அப்புறம் இப்ப சொன்னது இர்ரிவர்சிபிள் சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். எனக்கு இத வந்து சொல்லாம இருக்க முடியல. நான் படிப்பு டிப்ரெஷன்ல போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே.
டிப்ரெஷன்ல வந்து எந்த படமும் உங்களை கூட்டு போக முடியாது, எந்த பாட்டும் உங்களை வெளியே கொண்டு வரவும் முடியாது. அதுதான் உண்மை. சும்மா நம்ம வந்து we are just questioning our existence. அப்படிதான் அந்த படம் இருக்குமே தவிர நம்மளை வந்து டிப்ரெஷன்ல எல்லாம் எதுவுமே கொண்டு போக முடியாது. ரியல் லைஃப்ல நடக்கிறது மட்டும்தான் டிப்ரெஷன் கொண்டு போக முடியும். படத்தை பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து நம்மளும் இப்படி இருக்கமா அப்படின்னு நினைச்சிட்டு டிப்ரெஷன்ல போலாம். பார்த்த உடனே எனக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு, ஐயோ மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு, நான் உட்காந்து அழுவ போறேன், ஃபுல்லா எனக்கு இந்த படத்தை பார்த்தாலே நான் உடனே டிப்ரெஷன் ஆயிடுவேன். இது யாரு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆள் சொன்னாலும் சரி, ஒண்ணும் இல்ல. கரெக்டான விளக்கம் என்னன்னா, எரியிற நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்துற மாதிரி அவ்வளவுதான் இந்த படங்கள்ல. டிப்ரெஷன் எல்லாம் ஆக முடியாது. பாட்டு வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியும் கொண்டு போக முடியாது. இத வந்து தெரிஞ்சுக்குங்க. இருக்காரு அவர்கிட்ட சொல்லுங்க. அத என்ன டிப்ரெஷன் சைக்காலஜி ஸ்டூடெண்டா நீங்க? ஆமா ப்ரோ, படிக்க ஆரம்பிச்சான், இப்ப டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். டிஸ்கண்டினியூவா? டைலர் வேற, டைலர் கேரக்டர் ஒரு சித்திரமா தான் இருக்கு. ரைட். போக போக பாக்குறேன். பாட்காஸ்ட்ல இல்ல பாட்காஸ்ட்ல பேச பேச தெரிஞ்சிருமே. ரைட் ரைட் ரைட். ஆமா, ஆனா சினிமான்றது கரெக்ட் தான். சினிமான்றது வர்ச்சுவல் தான், வர்ச்சுவல் மாதிரி தானே, கரெக்ட் தானே? இந்த ஒரு ரியாலிட்டி, என்னதான் ரியாலிட்டி சினிமான்னு சொன்னாலுமே அது ஒரு வர்ச்சுவல் தானே. கரெக்ட் தான். நான் ஒரு படத்தை பத்தி ஒரே நிமிஷம், இவர் சொல்லி இனாரித்து வந்து எனக்கு அந்த மனுஷனை பத்தி பேசலன்னா எனக்கு தூக்கம் வராது, சொல்லிடுறேன். அவர் சூப்பரா சொல்லுவார், ரியாலிட்டி ஃபிலிம் வெர்சஸ் ரியாலிட்டி ஃபிலிம் வெர்சஸ் வர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்ற சொல்லுவார். ரியாலிட்டி ஃபிலிம்ன்றது அந்த கேமரா மாதிரி தான், அந்த கேமராக்குள்ளதான் அடக்க முடியும், அவ்வளவுதான் ரியாலிட்டி. அதை தாண்டி ரொம்ப வைடா எடுக்கிறது வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிப்பாரு. அந்த கேமரா ஒரு குட்டியா அந்த கேமரா இருக்குல்ல, அதுக்குள்ள வரதுதான் ரியாலிட்டி, அதை தாண்டி வரதுலாம் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பரா முடிச்சிருப்பாரு. ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், ஏதோ மெட்டாஃபரிக்கலா ஒரு இது சொல்லியிருப்பாரு, ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு சூப்பரா பதில். எனக்கு அவர்கிட்ட சினிமாவையும் தாண்டி அவர் பேசுற இன்டர்வியூஸ்லாம் அந்த இந்த ஒரு கோட்ஸா இருக்கணும், ஃபியர் இஸ் த காண்டம் ஆஃப் லைஃப், இட் டஸ் நாட் அலோவ் யூ டு என்ஜாய் திங்ஸ்ன்னு சொல்றதெல்லாம் கேட்க ஃபன்னியா இருக்கும். ஆனா அது யோசிக்கிறப்பதான் அதோட மீனிங்ஸ்லாம் தெரியும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாரு, வி ஆர் ஆல் காமன் இன் கிரவுண்ட், நம்ம இந்த பூமியில எல்லாருமே ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ற வேர்டா இருக்கட்டும். அதே மாதிரி நம்மளோட ஆஸ்கர் ஸ்பீச்ல ஒன்று சொல்லியிருப்பாரு, எனக்கு டக்குன்னு இந்த என்ன சொன்னான்னு தெரியல, மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இன்னும் இந்த கருப்பு வெள்ளைன்னு சொல்றதெல்லாம் மயிருக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் முடிச்சிருப்பாரு. ஸோ வந்து இவர் பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மெயினாக அவங்க ஊர் மக்களுக்கு ரொம்ப இதாக பேசுவார். நிறைய இடத்துல சொல்கிறப்ப மெக்சிகன் சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, ஆஸ்கர் மேடையிலே வந்து இந்த உலகத்தையே வந்து எல்லாருமே இம்மைக்ரன்ஸ் தான், எல்லாருமே அங்கே இங்கே கடல் கடந்து அப்படிதான் போய் தான் ஒரு கண்ட்ரியை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அது சொல்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து எல்லாருக்குமே அலோவ் பண்ணணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசல. எனக்கு ரொம்ப தான், எனக்கு வந்து கிரேட். நான் ஃபேன்னா அவர் சொல்ல மாட்டேன், அட்மையர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து சினிமாவையும் தாண்டி அவர் ரியல் லைஃப்ல அவர் பேசுகிற விஷயம்லாம் கேட்டு தான் வந்து நான் ரொம்ப அவரை நேசிக்க ஆரம்பித்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அதே மாதிரி தான் பேபிள் படம் வந்து எனக்கு வந்து என்னதான் படம் வந்து பார்த்து இம்பேக்ட் ஆனாலுமே வந்து லைஃப்பை பற்றி நிறையா தேட சொல்லிச்சு. எனக்கு வாழ்க்கைனா இப்படிலாம் இருக்கும், நம்மளும் தேடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டிப்ஸ் தான் கொடுத்துச்சு. அவர் சொல்கிற மாதிரி தான் டிப்ரெஷன் அது வந்து சொல்கிறது பாயிண்ட் தான். பட் வந்து எனக்கு வந்து சில படங்கள் வந்து டிப்ரெஷன் ஆனாலுமே வந்து அது ஒரு லிமிட் தானே, அது அப்படியே ஃபுல்லெல்லாம் ஆகல. ஒரு 2 நாள் இருப்போம், அடுத்த நாள் வெளில வந்துடும்ல. இப்போ நாமுத்துக்குமார் சொல்லுவார், சோகன்றது 24 hours மாதிரி தான், அதுக்கப்புறமா அந்த சோகம் போயிடும் அப்படின்ற மாதிரி தானே. அந்த படம் பார்த்து ஃபீல் ஆனாலுமே லைஃப் பற்றி எனக்கு நிறையா கற்றுக்க கொடுத்த படம் பேபிள். எனக்கு அது ரொம்ப ஒரு என் வாழ்க்கையிலே நம்பர் 1 ஃபிலிம்னா உலகத்திலே எனக்கு பேபிள் தான் ஃபஸ்ட்டு, எப்போயுமே பெஸ்ட் தான். அதை தாண்டி எத்தனை படம் நான் பார்த்தாலுமே நான் அந்த இதை மாற்றவே மாட்டேன், பேபிள் தான் எப்பயுமே டாப் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். எனக்கு அது ரொம்ப கற்றுக் கொடுத்து நிறையா விஷயம் வந்து எனக்கு லைஃப்பில் மாற்றிச்சு அந்த படம். அதான் நானும் ஜாயின் ஆகிக்கிறேன் பேபிள் அப்படியே ப்ரோ. அதான் ப்ரோ, நீங்க இவரு ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாரு, சினிவிசன் பேஜ்ல வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டு இன்னாரிட்டுனால பார்த்த எப்படி பார்த்தாங்க இவருனால பார்த்துருப்பாங்க. நானும் அந்த இதுல ஒரு ஆள் தான். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃபைன் சாட்டர்டே வந்துட்டு ஈவினிங் பாக்குறேன். பார்த்துட்டு வந்துட்டு நான் எந்த ஒரு படத்தையுமே நான் வந்து இவ்வளவு வந்துட்டு கண்ணை கூட நான் நவுத்தாம நான் பார்த்ததே இல்லை. ஏன்னு தெரியல, அப்படியே போனை வச்சுக்கிட்டு இருந்தவன் கை அப்படியே தான் இருக்கு அந்த 2.5 மணி நேரத்துக்கு. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் இருக்குமா அப்படின்ற மாதிரி போயிருச்சு. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் இருக்குமா? அதான் அந்த படம் பார்த்துட்டு வந்து எழுதின வார்த்தைகள் இதுதான். அதை நான் படிக்கிறேன், அப்படியே கேளுங்க. என் கேப்ஷனை கூட போட்டிருப்பேன் அந்த போஸ்ட்டுக்கு.
யாரோ எங்கேயோ ஓகே. ஏதோ ஒரு நோக்கத்துல செய்யற விஷயம், பயத்துலயும் பதட்டத்திலயும் எடுக்கிற ஒரு முடிவு, யாரையோ எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ பாதிக்குது இல்லை அப்படின்னு போட்டுட்டு இதை கேஎஸ் தியரி பட்டர்ஃபிளை எப்படியானு சொல்லலாம். என்னால வேற என்ன சார் பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி இல்லைன்னா போஸ்ட் அப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பேன். அதை விட்டு 6 பேர்ட்ட சஜஷன்ற பேர்ல கொள்ளுவேன். யூடியூப்ல 5 நிமிஷத்துக்கு ரிவ்யூன்ற பேர்ல உளறிட்டு இருப்பேன். ஆனா வாழ்க்கையில சாகிறதுக்குள்ள இந்த படத்தை ஒரு டைம் பாத்துருங்க. அப்படி இதுக்கு மேல என்னால சொல்ல முடியல, வேற வார்த்தையே இல்ல ப்ரோ. ஏன்னா அதான் எங்கேயோ பண்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு விதத்துல யாரையோ பாதிக்குது. இது நீங்க படம் பார்த்தா கண்டிப்பா புரியும். புரியும். ஆமா. ஆமா. இப்ப நீங்க அதுதான் தமிழ்ல ட்ரை அனுப்பிவிட்டீங்களா பண்ணிருப்பாங்க. அந்த கல்லு வந்து பட்டுச்சுல்ல பட்டாரன்ட்டு, ஆமா அந்த அந்த ஆமா சீனை பார்த்துட்டு கூட நான் ஒரு நிமிஷம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன். இப்ப நீங்க அந்த ப்ரோ அனுப்பிவிட்ட சீனை பார்த்துட்டு கூட இப்ப எனக்கு பாத்துட்டு வந்து இருக்கேன் ப்ரோ. புரியுது. இல்ல இப்ப நான் அவர் பாக்கலன்னு ஸ்பாயிலர் சொல்லாம இருக்கேன். அவர் பார்த்தோம் நம்ம பேபிள் பத்தி கூட பேசலாம். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் சீன் தான் ப்ரோ. நான் டெஃபன்ல போடுறேன், நீங்க வேணா சொல்லுங்க கிளைமேக்ஸ். இல்ல 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 வேண்டாம். நீங்க அப்புறம் நம்ம அதை பத்தி இன்னொன்னு பேசலாம். நீங்க வேற ஏதாவது பேசுங்க. அந்த இதுல கைய வச்சுக்கிட்டு அழுவுற சீன்லாம் ஐயோ. இந்த சினிமா பத்தி சொல்லிடுறேன். ஈரான் சினிமா பத்தி நான் பார்த்ததுல கொஞ்சம் சொல்லிடுறேன். கொஞ்சம் வேற இதுல பேசலாம். ஈரான் சினிமாஸ் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க சத்யராஜ் இந்த பதர் பஞ்சலி சொன்னீங்க. இந்தியன் சினிமால வந்து அவர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ரொம்ப வந்து ஐ மீன் கம்மி பட்ஜெட் எளிமையான டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாலுமேந்திரா சொல்லுவாங்க, டக்குன்னு எனக்கு சரியா தெரியல அந்த வேர்டு. ஒரு எளிமையான இயக்குனர், ஒரு சாதா கதை தான் இருக்கும் ஒரு பட்ஜெட்ல. இந்த வீடு படமா இருந்தாலும் சரி, அது மாதிரி தான் வந்து சத்யஜித் அவரும் அந்த மாதிரி டைரக்டர் அவரு. அதே மாதிரி தான் வந்து நான் பார்த்து வியந்த சினிமா, ஐ மீன் அந்த அந்த சினிமா யூனிட் வந்து ஈரான் சினிமாஸ். ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் எல்லாமே ரொம்ப கேட்கறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். 25 லட்சத்தில் ஒரு படம், 10 லட்சத்தில் ஒரு படம், 5 லட்சத்தில் ஒரு படம்லாம் எடுப்பாங்க. ஒரு படம் இவர் தெரியுமா, அஸ்கர் ஃபர்ஹதீன் தெரியுமா? ஒருத்தர் செப்பரேஷன் எடுத்திருப்பாரு, சேல்ஸ்மேனு, இப்போ ஒரு ஹீரோன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, நம்ம தமிழ் டைரக்டர் வந்து செழியன் ஒருத்தர், அதான் சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து 2 லட்சம்னு ஒரு படம் எடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து ஏதோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போறப்ப அஸ்கர் ஃபாரடியா தான் அந்த ஈரான் டைரக்டர் வந்து இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டாராம். ஐ மீன் செலியன்ட்ட வந்து உங்க ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்ற. ஏன்னா அப்போ வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் பேசுறப்ப செலியன் வந்து இது சரி அஸ்கர் ஃபாரடி கேட்டிருக்காரு, உங்க ஊர் சினிமா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப செலியன் சொல்லியிருக்காராம், இல்லை எங்க ஊர்ல வந்து இது மாதிரி வந்து 100 கோடி அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அப்படின்றப்ப அப்போ சொல்றாரு ஆஸ்கர் ஃபாரடி சொல்றாரு, இல்லை எங்க ஊர்ல அப்படி கிடையாது, ஒரு சின்ன ஒரு கேரவன் மாதிரி தான் இருக்குமா, அவங்க ரொம்ப பெரிய டீம்லாம் இருக்காதான், ஒரு மிஞ்சி போனால் ஒரு கேமராமேன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், 1 2 அவ்வளோதான். மொத்தமாக யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 20-10 தான் இருப்பாங்க. அவங்களே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குமா ஈரான் சினிமான்றது வந்து. அதே மாதிரி ஈரான் சினிமாவில் இன்னொரு பெரிய சிக்கல்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு படம் எடுத்தா ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து ஒருத்தவங்க வராங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க முடிச்சு. சில டேரக்டர்லாம் வந்து ஜெயிலே போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த சவுதி கண்ட்ரீஸ்லாம் வந்து இப்போ பொண்ணுங்களாம் மோஸ்ட்லி பர்தா தான் போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து ஸ்மோக்ஸ்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண என்ன பண்ணுவாங்க பொண்ணுங்களை. சில ஒரு படம் கூட எனக்கு டக்குன்னு அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை. ஒரு படத்தில் வந்து ஒரு பொண்ணுங்க ஸ்மோக் பண்ணுற சீன்லாம் வரும். ஸோ அந்த டேரக்டர்லாம் ஜெயிலெலாம் போட்டிருக்காங்களாம். நம்மளுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அதுக்கு ஆதரவுலாம் இருக்கானா, அங்கே அப்படி கிடையாது. அவங்களுக்குலாம் வந்து எடுத்தோம் ஜெயில் அந்த மாதிரி தான். ஸோ அந்த இதில் வந்து அவங்க சேலஞ்சிங்காக எடுக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து அவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை தான். இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, அப்பா பொண்ணு, சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. அப்பா வந்து ஒரு கட்டட வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க, இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது கூலி தொழில் பண்ணுறாங்க, பசங்க வந்து படிச்சுக்கிட்டே வர. இவங்க லைஃப் எப்படி இருக்குது, இவங்க கதையே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு வாழ்வாதார கதை தான். ஒருத்தவங்க குடும்பத்தில் எப்படி இருக்குது, அதுக்குமா குடும்பத்தில் வந்து ஒருத்தன் வெளில போய் சம்பாதிக்கிறான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, எல்லாமே வாழ்வியல் சம்மந்த படம் தான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வியந்த படங்கள்லாம் வந்து அஸ்கர் ஃபாரடின்னு அவர் சொல்கிறது, மஜிதின்னு ஒருத்தர், அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜஃபார் பஹானின்னு ஒருத்தர் அவர். ஸோ இவங்க படங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய இருக்காங்க. நான் இவங்க 3 பேர் டைரக்டர் படங்கள் மட்டும் தான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு படம் வந்து ஒயிட் பலூன் ஒரு படம், ஓகேவா? அந்த படம் வந்து கான்செப்டே ஒரு பலூன் வச்சு தான். எனக்குலாம் வந்து பார்க்குறப்ப வந்து பயங்கர எப்படி சொல்கிறது ஷாக் ஆகுது. எப்படா ஒரு
ஷூ வச்சுலாம் ஒரு படம் எடுக்கிறாங்க. ஒரு படத்தோட கான்செப்டே ஷூ தான். 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு படம் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமிங் மாறுது. மார்னிங் டு ஆஃப்டர்நூன், ஆஃப்டர்நூன் டு ஈவினிங்கிற மாதிரி 3 ஹவர்ஸ் போயிட்டு டக்குன்னு அந்த முடிச்சுட்டு வரப்போ ஷூ மாற்றணும். அந்த டைமுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அந்த ஒரு ஷூனால வந்து அவங்க வாழ்க்கை எப்படி இதாகுது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறப்ப செம்ம பிரமிப்பாக இருக்குன்னா, அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கரில் வந்து நாமினேஷன் ஆகுது. அப்பதான் எனக்கு தெரியுது அவங்கலாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா வந்து எப்படி எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல இருந்தாங்க ஒரு டைம்ல, ஆனா இப்பயும் இருக்காங்க. பட் ஆனா நம்ம மக்கள் அதிகமா விரும்புறது என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு படம்னா போயிட்டு கத்திட்டு அப்படி பாக்குறதுதான படம் அப்படின்னு. நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம் சின்ன வயசுல. ஆனா இந்த மாதிரி படங்கள்லாம் என்னதான் பார்த்துட்டு தான் தமிழ் சினிமாவில் நான் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தது. நம்ம இப்படிலாம் சினிமா பார்க்கக்கூடாது, சினிமான்றது மீடியம் வேறு, நம்மளோட மீடியம் வேறு அப்படின்ட்டு தான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈரான் ஃபிலிம்ஸ்லாம் சச்ச ஜெம். உண்மையிலே சொல்ல போனால் ட்ரெஷர் தான். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எளிமையான கதை தான். இந்த மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த கதை எழுத வராதவங்களாம் இந்த மாதிரி இந்த ஈரான் படங்கள்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். கதைலாம் பெருசாக நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சின்னதாக வச்சு கூட நம்மளால பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை, ஹோப் வரும் உங்களுக்கு. ஈரான் ஃபிலிம்ஸ்லாம் பெஸ்ட்டு. பாலு மகேந்திரா அடிக்கடி சொல்லுவார், நம்ம வந்து சும்மா ஈரான் படங்களை பற்றி பேசக்கூடாது, அவங்க நம்ம படங்கள் பற்றி எனக்கு அப்புறம் புரியுது இவர் ஏன் ஈரான் படங்களை மென்ஷன் பண்ணுறாருன்னு புரியுது. அந்த டைமில் அந்த ஈரான் படங்கள் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருக்காங்க நம்ம சினிமா ஊர் சினிமாவில் சில டேரக்டர்ஸ், பாலு மகேந்திரா மாதிரி. எனக்கு அப்புறம் புரியுது. ஏன்னா பாலு மகேந்திரா ஈரான் படங்களை பற்றி நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாரு. எனக்கு அப்புறம் தெரியுது ஈரான் படங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. அந்த படங்கள்லாம் கண்டிப்பாக பாருங்கள். வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான் அவங்க படமாகவே எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதான் படம் போய் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு அது. அதான் ஓகே ப்ரோ. சில்ட்ரன் ஆஃப் மென். சில்ட்ரன் ஆஃப் மென் இல்ல, சில்ட்ரன் ஆஃப் மென் வரல. லீவாய் சொல்லுங்க ப்ரோ. இருக்கியா? இருக்கேன் ப்ரோ, கேட்டு. ஓகே ஓகே. வேற யாரும் கேள்வி? அடுத்து என்ன டாபிக் அப்படியே அடுத்து விடுங்க. அடுத்த டாபிக் தான் அதே மாதிரி. வேற ஏதாவது ஒரு படத்தை பத்தி, டைரக்டரை பத்தி பேசலாம், ஹீரோவை பத்தி. அந்த படம் பேர் தான் ஒயிட் பலூன். ஒயிட் பலூன் அந்த படம் தான் அது. அந்த ஷூ வச்சு சொன்னால அந்த ஒயிட் பலூன். ப்ரோ ஒயிட் பலூன்ல வந்து ஃபிஷ் ப்ரோ. பாருங்க ஒயிட் பலூன் இல்ல, ஒரே நிமிஷம். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். ஆமா, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். மஜித் அவரோட படம். சாரி, கரெக்ட். ஓகே. ஆமா. மொழியா வருவோமா ப்ரோ, லாங்குவேஜ் ரீதியா? சரி, நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க. சொல்லலாம்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிடுறேன். படம் பேர் வந்து தி இன்விசிபிள் மேன்னு சொல்லிட்டு ஒரு படம். 1933 நினைக்கிறேன் அந்த படம் வந்தது. 53-ஆ? 1933. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட். அந்த படம் தான் இந்த ஹாலோ மேன் அந்த மாதிரி எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க நிறையா. ஓகே. சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்துருப்போம். அந்த படத்துக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா இருந்த படம். ஒன்றும் இல்லை, அந்த சயின்டிஸ்ட் வந்து இது மாதிரி மறைஞ்சிருந்தா என்ன ஆகுதுன்னு ரிசர்ச் பண்ணுவாரு. அதுல வந்து ஈவிலா மாறிடுவார். அதேதான் அந்த ஹாலோ மேன் கதை தான். அதை வந்து 1933ல இன்விசிபிளா கிராபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அவருக்கு மூஞ்சிக்கு, கிரீன் ஸ்கிரீன் வச்சு. அவ்வளோ எப்படி ஒரு 1933ல அவங்க இப்படி எடுத்திருக்கிறாங்க. நம்ம இது இப்போ வர படமே அவ்வளோ பிசுரடிக்குது கிராபிக்ஸு. அந்த மாதிரி இருக்கும்போது 1933ல எப்படி எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு படத்தைன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் தான் போயிட்டு அந்த படத்தை பத்தி படிச்சப்போ தான் தெரியுது, அந்த டைரக்டர் வந்து இந்த கதையை சொன்னாராம் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, இதெல்லாம் எப்படி படமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். இது வந்து எவ்வளோ எனக்கு உண்மைன்னு தெரில இந்த கதை. நான் ஒரு இதில் படித்தேன். அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கூடயே ரைட்டிங் டீமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் பைத்தியம் ஆயிட்டான், இந்த மாரி கதைலாம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு போயிட்டாங்களாம். இவர் அந்த இதை முயற்சி விடாமல் அந்த படத்தை எடுத்து பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சான். அதுலேருந்து தான் இந்த காஞ்சனால நம்ம ராகவா லாரன்ஸ் பண்ணுறாரு பாருங்க, அந்த மாதிரி அந்த கேரக்டரை வச்சு யூனிவர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தானுங்க அந்த படத்தை வச்சு. அந்த இதுலேயே தழுவி தான் ஃப்ராங்கென்ஸ்டைன் படம் வந்துச்சு. ஃப்ராங்கென்ஸ்டைனை வச்சு மொத்தம் 20 படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்கென்ஸ்டைன் வர்சஸ் கோஸ்ட்டு, ஃப்ராங்கென்ஸ்டைன் தி கோஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கென்ஸ்டைன் வில் ஹண்ட் யூ ஃபார் எவர்னு சொல்லி ஒரு படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டு பயங்கரமாக பண்ணிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் இந்த முன்னாடி வந்து இந்த இன்விசிபிள் மேன் ரிலீஸ்ட் ஆன் 1933. அந்த படத்தை போய் பாருங்கள். படம் அவ்வளோ ஆகா ஓகோன்னு இருக்காது, ஆனால் அந்த கான்செப்ட் அந்த டைமில் எடுத்தது பயங்கரமான விஷயம். அது
அதுதான் அதை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. அதான் என்ன லாங்குவேஜ்? லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் தான். ஓகே ஓகே. எப்படி ப்ரோ பொறுமை பத்துது பொறுமையா பாக்குறீங்க பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்லாம்? அது முக்கியமா இந்த பழைய படங்கள்லாம் பழகி பார்த்து பார்த்து பழகிருச்சு. எனக்கு அந்த எனக்கு அதர் பஞ்சலி பாக்குறப்ப எனக்கு ஒண்ணும் தெரியல. பட் ஆனா நீங்க ரொம்ப பழைய இதெல்லாம் பாக்குறதுதான் எனக்கு என்னால எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. வாய்ஸ் குவாலிட்டியே ஒரு மாதிரி அப்படின்னு சத்தம் வர மாதிரியா இருக்கும். அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் அது வந்து எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போய் அதுல நான் பாத்துட்டு இருப்பேன் எப்பவுமே. இந்த ஆல்பர்ட் ஹிச்காக் படம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீமுக்கு. நிறைய மூவிஸ் பத்தி பேசணும். சில காரணங்கள்லாம் இப்ப கொஞ்சம் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா சந்திப்போம். மறக்காம பேபிள் பாத்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். பாய். தேங்க்யூ ப்ரோ. பாய். ஓகே. அப்புறம் டிவாய் சொல்லுங்க ஆர்த்தர் சார். சரி அடுத்து வந்துட்டு இதுக்கப்புறம் நான் கிளின்ட் ஈஸ்ட்வுட் பத்தி பேசலன்னு வச்சுக்கேன். இந்த டாபிக்கே எனக்கு ஒரு அவமரியாதை ஆயிடும் எனக்கு. நீங்க அவரை வச்சுட்டு கிளின்ட் ஈஸ்ட்வுட் பேசிருக்கலாமா ப்ரோ? எனக்கு ஒன்னும் தெரியாத மண்ணு பயல வச்சுக்கிட்டு பேசிருக்கீங்க. அதுக்குள்ள போயிட்டாரு. ஆனா கண்டிப்பா பார்த்து போடலாம் ப்ரோ. அவரை திருப்பி கூப்பிடணும். இத முடியும். நீ எதை சொல்றது இருந்தா சொல்லு. உனக்கு இப்படி அவர் சொன்னதே ஆரம்பம். உனக்கு பிடிச்ச ஃபிக்ஷனல் கேரக்டர் ரொம்ப உனக்கு லைஃபோட கனெக்ட் ஆகி பயங்கரமான ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்னா எது? கட்டுறது ஜீவா ப்ரோ. நான் சும்மா சொல்லல ப்ரோ, சத்தியமா. அது கனெக்ட் ஆச்சா? அதெல்லாம் இருக்கு, சொல்றது கேளுங்க அப்படியே வாங்க. நான் வந்துட்டு தீபாவளி, பொங்கல், என் பர்த்டே இந்த மாதிரி நல்ல நல்ல நாட்கள்லாம் வந்துட்டு நான் கட்டுறது படம் எடுத்து பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீமுக்கு. நிறைய மூவிஸ் பத்தி பேசணும். சில காரணங்கள்லாம் இப்ப கொஞ்சம் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா சந்திப்போம். மறக்காம பேபிள் பாத்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். பாய். தேங்க்யூ ப்ரோ. பாய். ஓகே. அப்புறம் டிவாய் சொல்லுங்க ஆர்த்தர் சார். சரி அடுத்து வந்துட்டு இதுக்கப்புறம் நான் கிளின்ட் ஈஸ்ட்வுட் பத்தி பேசலன்னு வச்சுக்கேன். இந்த டாபிக்கே எனக்கு ஒரு அவமரியாதை ஆயிடும் எனக்கு. நீங்க அவரை வச்சுட்டு கிளின்ட் ஈஸ்ட்வுட் பேசிருக்கலாமா ப்ரோ? எனக்கு ஒன்னும் தெரியாத மண்ணு பயல வச்சுக்கிட்டு பேசிருக்கீங்க. அதுக்குள்ள போயிட்டாரு. ஆனா கண்டிப்பா பார்த்து போடலாம் ப்ரோ. அவரை திருப்பி கூப்பிடணும். இத முடியும். நீ எதை சொல்றது இருந்தா சொல்லு. உனக்கு இப்படி அவர் சொன்னதே ஆரம்பம். உனக்கு பிடிச்ச ஃபிக்ஷனல் கேரக்டர் ரொம்ப உனக்கு லைஃபோட கனெக்ட் ஆகி பயங்கரமான ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்னா எது? கட்டுறது ஜீவா ப்ரோ. நான் சும்மா சொல்லல ப்ரோ, சத்தியமா. அது கனெக்ட் ஆச்சா? அதெல்லாம் இருக்கு, சொல்றது கேளுங்க அப்படியே வாங்க. நான் வந்துட்டு தீபாவளி, பொங்கல், என் பர்த்டே இந்த மாதிரி நல்ல நல்ல நாட்கள்லாம் வந்துட்டு நான் கட்டுறது படம் எடுத்து பார்ப்பேன். கட்டுறது படம் பார்ப்பேன், கண்டிப்பா பார்ப்பேன். அது வந்துட்டு எனக்கு வீட்டுல இருக்காம வண்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டு எங்கேயாவது பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு சிகரெட் புடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறது. எனக்கு மிகவும் பாதிச்ச படத்துல அது ஒண்ணு ப்ரோ. அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு தான் ஜீவாவா இருப்பான். அதுக்கப்புறமேட்டு நீங்க ஜீவாவை பார்க்க மாட்டீங்க அந்த இடத்துல. அதுல வந்துட்டு டைரக்டர் ராம தான் பாப்பீங்க அந்த கேரக்டரா. ஆமா, அவ்வளவு ஒரு விரக்தியில எழுதின கதையா இருக்கும் ப்ரோ. அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு வன்மத்தை கொட்ட முடியுமோ கொட்டி வச்சிருப்பாரு அந்த படத்துல. பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாத்திருக்கியா? எவ்வளவு அருமையான படம் தெரியுமா? என் வாயில அவன் பாருங்க, சிகரெட்டே அடிக்காத ஒரு ஆளு அன்னைக்குன்னு பார்த்தா அவனுக்கு சிகரெட் அடிக்கணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் சிகரெட் வாங்க வரான். வாங்க வரப்போ ஒரு போலீஸ்காரன் அந்த மல்லு ஆன்டிட்ட வம்புழுக்கிறாங்க. அப்ப அந்த மல்லு ஆன்டிட்ட கெத்த காமிக்கணும்ன்றதுக்கு இவனை பிடிக்கிறாங்க. அப்பதான் இவனோட லைஃபே சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அந்த போலீஸ்காரங்க போட்டு அடிக்கிறானுங்க. கஞ்சான்ற பேர்ல யானையோட சாணி எடுத்து அதுல டைலாக்லாம் சொல்லுவானுங்க. ஐயா சார், 5 ரூபாய்க்கு சிகரெட் கூட காசு இல்லாத என்கிட்ட 5 கோடிக்கு நீங்க போய் கஞ்சா கேஸ் எழுதுறீங்களே சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொல்லுவான்,
யானை சாணி இருக்கிற வரைக்கும் 5 கோடிக்கு என்ன 50 கோடி கூட கஞ்சா கேஸ் எழுதுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சதறி விட்டுட்டு இருப்பான். அதுவும் அருமையான படம் ப்ரோ அது. அந்த படம் பாத்தீங்கன்னா அதான் எரியுற எண்ணெய் நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்துற மாதிரி தான் இருக்கும் அந்த படம் பாத்தீங்கன்னா. அந்த படத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ரைட்டிங் எல்லாமே பெர்ஃபெக்ட் இருக்கும் ப்ரோ. முக்கியமா இதை நான் சொல்லி ஆகணும். அந்த பாட்டுல வந்துட்டு ரொம்ப ஒரு அந்த காலத்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பறவை எங்க இருக்க பாட்டு, அந்த பாட்டை மட்டும் நீங்க விசுவலோட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்துருவீங்க ப்ரோ. நிஜமா சித்துருவீங்க ப்ரோ. அது அவனோட வலி ப்ரோ. அந்த சைக்கிள்ல அழுத்திக்கிட்டு போயிட்டு அந்த மேல அவனு வேற கேட்பான், இன்னும் கொஞ்ச தூரம் வீட்டுல வந்து விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஐயோ அதெல்லாம் என்ன சொல்றதே தெரியல ப்ரோ எனக்கு. அவ அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஊர்ல தூரதேசத்துல இருந்து டைலாக் சொல்றேன் பாருங்க, சொல்லுவான். தூரதேசத்துல இருந்து உங்க வீட்டுக்கு பிடிக்காதவங்க வந்தா கூட என்ன சார் சொல்லுவீங்க, இருந்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொன்னோடனே கிளம்பிட்டு இடம்னு கேக்குறான். ஐயோ இதெல்லாம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. ரைட்டிங்கும் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அவரு அவருடைய கஷ்டத்தை தெரிவிச்சுட்டாரு ப்ரோ படத்துல. படம் மூலியமா பயங்கரமா தெரிவிச்சுட்டாரு ப்ரோ. எல்லா இடத்துலயும் திருமண இடத்துல எல்லாம் ஒருத்தனுக்கு கஷ்டம். அது என்னன்னா, ஒரு நார்மலான நல்லவன் தான் அவன். அந்த நல்லவனுக்கு சுத்தி நடக்கிற கெட்டது பண்ற கெட்டவெல்லாம் சந்தோஷமா வாழ்றான். ஆனா நல்லது பண்ற நான் மட்டும் லூசு குதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த கெட்டது பண்றவனுங்க எல்லாம் பார்த்து ஒரு அமெரிக்கன் சைக்கோ தான் ஆக்சுவலா அவனும் ஒரு வட்டத்துல. அமெரிக்கன் சைக்கோ கிறிஸ்டியன் பேர் தான் அவனும் அவன். ஆமா. அந்த ஒரு இதுல எல்லாம் அந்த ரோட்ல இருந்துகிட்டு ஒருத்தன் ஐடி கம்பெனிக்காரன் வந்து கேட்பான். கேட்டதுக்கு அவன் கார்ல கல்ல தூக்கி போட்டு உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு அவனை கூப்பிட்டேன் சொல்லிட்டு உட்கார பேச வச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் ரொம்ப ஒரு விரக்தி. ஏன்னா நான் இப்போ வந்துட்டு அதை நான் ரொம்ப அனுபவப்பட்டே இருக்கேன் ப்ரோ. என் சுத்தி நடக்கிற சின்ன சின்ன கெட்ட விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப எனக்கு நான் அவன் கெட்டது பண்றான்னு தோணல. அவன் கெட்டது பண்றான்னு சந்தோஷமா தான் இருக்கான். ஆனா நம்ம நல்லதான் ஒவ்வொரு விஷயத்துக்கு நினைக்கிறோம். ஆனா பாரு நமக்கு மட்டும் கெட்டதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே என்னைய ஒத்து போன கேரக்டர்னா அவன் தான் ப்ரோ. அந்த ஜீவா கேரக்டர் தான். எனக்கு ஒத்து போன கேரக்டர்னா உண்மையா அமெரிக்கன் சைக்கோல பேட்ரிக் பேட்மேன். நீங்களும் மாப்பிள்ளை இவரும் எங்க அடி வாங்கியிருக்காங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு கேரக்டருக்கு கனெக்ட் ஆகி பார்த்தேன்னா அந்த இதுதான். அதுல அவன் பண்றது அதுக்கு வந்து வில்லியம் டெஃபோ வந்து ஒரு பார்ல பேசுவான். ஃபுல்லா லொலன்னு பேசிட்டு இருப்பான். இவன் வேற எதுக்கும் வந்திருப்பான். பேசுறதுக்கு அவன் தலையை ஆட்டிட்டே இருப்பான். அப்படியே ஆட்டிட்டே இருப்பான் பாரு. எனக்கு அது அந்த சீன்லாம் ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்படி மாதிரி பிடிக்காதவன் பேசினானா இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு தலையாட்டிட்டு இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப எனக்கு செம்மையா கனெக்ட் ஆச்சு அந்த சீன். ஆனா இப்ப இது நிஜம் தானே ப்ரோ. இப்ப நிறைய வந்துட்டு நம்ம ஃபேக் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இது வாய் வலிக்குது. ஆமா சொல்லுங்க. நான் ஃபேக் ஸ்மைலே பண்ண மாட்டேன் ப்ரோ. நீ ஏன் பண்ண மாட்டேங்கிறனா ப்ரோ, நீ வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வெளியில நான் நிறைய இடத்துல சர்வே ஆகுறதுக்கு 4 பேர்கிட்ட வந்துட்டு இருந்துதான் ஆகணும். நான் 4 பேர்கிட்ட சர்வே ஆகுறதுக்கு ஆனா நான் ஃபேக் ஸ்மைல் பண்ணாம இருக்கவே முடியாது. சொல்லுங்க. அதுதான் அவ்வளவுதான். அதுதான் சொல்ல வந்ததுதான் பேட்ரிக் பேட்மேன். ஏன் நான் எவ்வளவு பெரிய காரணம் சொன்னேன், நீங்க இப்படி சொல்லாம முடிக்கலாமா? நான் என்ன காரணம் அது பாக்குறதுக்கு அவனும் என்ன மாதிரிதான் இருக்கிறான். அதான் காரணம். அவனும் என்ன மாதிரிதான் இருக்கான்னா நீங்க உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மட்டும் சொல்லுங்க. பல பொண்ணுங்க திரியுறாங்க பேட்ரிக் பேட்மேன் வந்து நான் சரி பண்றேன் அப்படின்னு வந்து சேருவாங்க. வச்சு வாழுங்க. மூவி ஆலோசகர்னு ஒரு அக்கௌண்ட் 11 மூஞ்சியே இல்ல. உங்க மூஞ்சி தெரிய மாதிரி போடுங்க. நீங்க பேட்ரிக் பேட்மேன் மாதிரியே இருந்தீங்கன்னா நீங்க அவர் அக்கௌண்ட்டுக்கே போனாலும் மூஞ்சி தெரியும். ஆமா அதுலயும் மூஞ்சி தெரியாது. எல்லாத்தையும் இருக்கதான் போகும். அவர் பேட்மேன். அடுத்து நீங்க சொல்லுங்க. டைலர் டுடன். அதான் டைலர் பேர்லயே இருக்கே டைலர் டுடன். ஆமா ப்ரோ. எனக்கும் ஃபைட் கிளப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு இதா இல்ல. அதை நான் திருப்பியும் வந்துட்டு அதை பத்தி கொஞ்சம் நிறைய இடத்துல பார்க்கும்போது திருப்பி அந்த படத்தை சீன்ஸ் எல்லாம் ரீவாட்ச் பண்ணும்போது இல்ல மிகவும் அருமையான. நான் எனக்கு சுல்தான் ஃபர்ஸ்ட். ஓ ஐயோ வந்து பாவம் பண்ணிட்டீங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ரெக்கமெண்ட் பண்றான் படத்தை ஃபைட் கிளப். இதுமே ஃபைட் கிளப் அது கடைசியில பார்த்தா ஒரே சொல்லிட்டான். ஐயா இது யாரு ப்ரோ இப்படி ஸ்பாயிலர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாரு?
நான் ஒரு தடவை சொன்னேமா, அந்த பேட்டா படத்துல விஜய் சேதுபதி புள்ளையே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, ஆமா. அதே ஆள்தான் அதே ஆள் அவன் அவர் நேத்து எனக்கு பென்சில் வச்சு கட் பண்ணுங்க. நேத்து எனக்கு போன் அடிக்கிறான். நேத்து வந்து போன் அடிச்சு இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாக்கணும், நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட் கொடுறான்னு கேட்டான் காலையில. நீ போன வாய்ப்பா உனக்கு வேலை இல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு மிஸ்கின் மாதிரி. இல்ல அவனுக்கு நான் நெட்ஃபிளிக்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டேன். சரி அவன் பார்த்துட்டு மதியானம் எனக்கு போன் அடிக்கிறான். போன் அடிச்சு என்னடா பிஸியா இருக்கியாடா? இல்லடா ஃப்ரீயா சொல்லுன்னேன். ஒண்ணும் இல்லடா இந்த மேக்ஸ் செத்துட்டா யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஸ்பாயிலர் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் எனக்கு தெரியும். இல்லைன்னா அதையும் இவன் தான் ஸ்பாயில். அடுத்தது பாய்ஸ் பாத்துட்டியாடா? பாய்ஸ் பாத்துட்டியான்னு கேட்டான். தம்பி நான் எல்லாமே பாத்துட்டேன். உனக்கு முன்னாடியே நீ பாக்குற சீரிஸ் எல்லாம் என்னன்னு பார்த்து நான் பாத்துருவேன் முன்னாடியே. ஆமா பாத்துறணும். நீ எதுவுமே இருக்க போறான். அதான் ஃபைட் கிளப் நீங்க அப்படி பாத்திருக்கீங்க. ஆமா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நிறைய உங்களுக்கு ஃபைட் கிளப் தானே டைட்டில்? இல்ல முக்கியமா சொல்லிட முடியாது. பிரேக் ஆகுதுங்க. அவர்கிட்ட தான் பிறகு எனக்கு கேக்குது. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபைட் கிளப் பார்த்தப்ப போன்ல தான் பார்த்தேன். நைட்டு பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் அந்த மத்தவங்க மாதிரி இந்த யூடியூப்ல போய் எப்படி அது வார்த்தை வரமாட்டேங்குது, அது என்ன நடந்துச்சு, அது லூப்பா இருக்கும், இது என்ன நடந்துச்சு உண்மையிலே அப்படின்னு இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மயிரெல்லாம் நான் பார்க்கல. பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு. 20 நிமிஷத்துக்கு நான் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துருக்கேன். என்ன நடந்துச்சு அப்படி ஒரே குழப்பம்லாம் கிடையாது. ரியலைசேஷனுக்கு வர்றேன் கொஞ்சம் கொஞ்சமா. என்ன நடந்துச்சு, இப்படித்தான் இருந்திருக்கான். சொல்ற மாதிரி கூட்டுறாமா வந்து எந்திரிச்சு போகணுமா இல்ல இங்கேயே உட்காந்துடலாமா அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஒரு படத்தை பார்த்து நான் ரொம்ப நேரத்துக்கு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்தது அந்த படம் தான். நீங்க என்ன ஒரே ஒரு கேரக்டர் சொல்லி விட்டு போயிட்டீங்க. நான் ஒரு லிஸ்டே எழுதி வச்சிருக்கிறேன் ரிலேட்டபிள் கேரக்டர். ஒவ்வொன்றும் எல்லா கேரக்டரும் இப்போ ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் ரிலேட் பண்றேன் கிடையாது. என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அந்த கேரக்டர் எந்த விஷயம் வந்து அந்த கேரக்டர் வந்து ரிலேட் பண்றான் அப்படின்னு தான் இருக்கும். உடனே நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு படம் பாருங்க. சொல்லுங்க. ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு ஒரு படம், அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பேர் வச்ச படம். அது கேள்விப்பட்டிருக்கேன், சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அதுதான் அந்த படம் பாருங்க, பயங்கரமா கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. அது ஆனா 1970 படம். நீங்க அந்த மாதிரி படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். 79ல வந்த படம் தானே? 79 ப்ரோ. அதான் ஒரே கேரக்டர் சொல்லி முடிச்சிட்டீங்க. எடுத்த உடனே நம்ம தாமஸ் செல்பின்மே உடனே நீங்க வந்து டெய்லி 10 பேரை சுட்டுக்கிட்டு 4 பேரை போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தாமஸ் செல்பிக்கு ஒரு இது இருக்கு, பிடிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு இருக்கலாம். அந்த கேரக்டர் அந்த ஒரு விஷயத்தோட நான் ரிலேட் பண்றேன். அவர் என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய சுச்சுவேஷனா இருக்கட்டும், உன் தம்பியவே தூக்குல போறாங்க அப்படின்றதும் மூஞ்சி அப்படியே சாதாரணமாவே இருக்கும். எந்த விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அது வந்து ரிலேட்டபிளா இருக்கு எனக்கு. இன்னொன்னு சிரிக்கவே மாட்டாரு. அவரு 6 சீசன்ல 36 எபிசோட்ல அவரு சிரிக்கிறதெல்லாம் எடுத்து நான் வச்சிருக்கேன். ஒரு ரீல் மாதிரி பண்ணி அது ஒரு 30 செகண்ட் தான் இருக்கு அவர் சிரிக்கிறது. 36 நிமிஷம் 36 எபிசோட்னா 40 மணி நேரம் சீரீஸ்ல ஒருத்தன் 30 செகண்ட் தான் சிரிக்கிறான். மனுஷன் மகேஷ் பாபுவே எல்லா சைடுக்கும் ஒரே மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுப்பான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த செருப்பு உனக்கு ஒரே பிராண்டு. அதான் பார்த்த பீக்கி பிளைண்டர்ஸ்ல அப்படிதான் அவரு சிரிக்கலான்னு பாப்பாரு, அதுக்குள்ள ஒரு வைஃபை கொண்டு வருவானுங்க. நிம்மதியாவே விட மாட்டேன். ஒரு மனுஷனை கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணீர் வைக்கிறீங்கிற மாதிரி. அந்த விஷயத்தோட நான் வந்து ரிலேட் பண்றேன்.
ட்ரூ டிடெக்டிவ் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? நீங்க பாத்திருக்கீங்களா ஆத்தர்? இப்ப பாத்திருக்கீங்களா ஆர்த்தர்? ஃபர்ஸ்ட் சீசன்ல மேத்யூ மெக்கானிக் கேரக்டர் தானே ஆஹ் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் பாக்கணும், அதுக்கு மேல பாக்குறதுக்கு அது ஒர்த்து இல்ல. நான் பாத்துட்டு தான் சொல்றேன். பார்க்க ரொம்ப வேணாமா? மொக்க. ஓ பார்க்க வேணாம் ஓ. ப்ரோ, ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரூ டிடெக்டிவ் ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி இனிமேலும் சரி, இப்ப வரைக்கும் சரி, எவனாலையுமே ஒரு சீசன் இந்த அளவுக்கு தரமா எடுக்கவே முடியாது. பிரேக்கிங் பேடும் போச்சு, சொப்ரானோஸும் போச்சு. அது ம், ம், பார்த்தேன்னு ம். வச்சுக்கோங்க சீரிஸ். அது வேற வேற கதை 3 சீசனும். ஆமா ம். ஆமா தெரியும். ஃபர்ஸ்ட் சீசன் வேற கதை அந்த மாதிரி இருக்கும். அந்த சீரிஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ஒரே ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் நல்லா இருக்கு அப்படின்ற வரிசையில நான் ஒன்னு சொல்லிடுறேன். சாக்ரெட் கேம்ஸ் இருக்குல்ல ப்ரோ, ஆமா ஆமா. நவாஸ்தீன் சித்திக்கு தலைவர் நடிச்சிருப்பாரு. இவன் தான் நம்ம யாரு, அனுராக் கசாப் தான் ஒன் ஆஃப் தி டைரக்டர். ஓகே ஓகே. ஒரு 2 டைரக்டர் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசன் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அப்படியே ஒரு ஒரு ஹோலா இருக்கும், பயங்கரமான ஸ்டஃப்பா இருக்கும். செகண்ட் சீசன் அப்படியே கேவலமா இருக்கும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு எப்படியாவது பாத்துருங்க. சூப்பரான ஒரு மேட்டர் இருக்கும் அதுல. பாத்துட்டீங்களா? இல்ல பாக்கணும்னு இருக்கேன் அடுத்தது. பாருங்க, கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் சீசன் சூப்பரா இருக்கும். முக்கியமா மியூசிக்லாம் அவ்வளவு மெனக்கட்டு செஞ்சிருப்பானுங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்கலாம். ஆனா செகண்ட் சீசன் பார்க்கவே வேணாம், தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வெப் சீரிஸ். ஓகே, இந்த மாதிரி வேற டாபிக் போவோம். அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ல இருந்து சரி ஓகே, சீரிஸ்க்கு போயிருவோமா அப்படியே? சீரிஸா? சீரிஸ் 2 வச்சுக்கடா. சீரிஸ் பிடிச்ச சீரிஸ், 2 பிடிச்ச சீரிஸ். அப்படி நெக்ஸ்ட் பாட்டுக்கு வச்சுக்கலாமா? ஓகே ஓகே. சரி, அப்ப தமிழ் மூவிஸை பத்தி கொஞ்சம் போயிருவோமா? சரி, தமிழ் மூவிஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம். தமிழ் மலையாளம் 2 பேசிடுவோம். தமிழ் படத்துல மிகவும் பிடிச்ச படம் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் ப்ரோ. சொல்லுங்க, உங்களுடைய சூப்பர் டீலக்ஸ் அனுபவங்கள் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் பண்ணவா நான் சூப்பர் டீலக்ஸ் பார்த்தது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இது ஒரு மாதிரி கல் கிளாசிக் ஏலியன் லெவல்னு சொல்றானுங்க. இன்னொருத்தர் வந்து படம் புரியவே இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள் ஹூ சேஸ் ஏலியன் லெவல் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள நம்பி தான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர் பிரிண்ட்ல டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன் அந்த படம். பைரசியில தான் பார்த்தேன். ரெண்டாவது நாள் அதுல வந்து நடுவில் ஒருத்தன் ஏஞ்சி போயிட்டே இருக்கான். எனக்கு தெரியவே இல்லை சரியா அந்த பிரிண்ட். படம் வந்து புரியவே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு 1 மந்த் கழிச்சு அந்த படம் கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஹெச்டி பிரிண்ட். அந்த ஹெச்டி பிரிண்ட் வந்தோன்னு நான் பார்த்தேன் பாரு, ஏ அப்பா, என்னடா இப்படி எல்லாம் ஒருத்தன் படம் எடுக்க முடியுமா? இப்படிலாம் ஒருத்தன் ஹைப்பர் ரைட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி என் மன அப்படியே ஓடுது. அப்படியே அந்த வைப் எடிட்ல எல்லாம் முன்னாடி போகும் தெரியுமா, கேலக்சில அந்த மாதிரி நான் உட்கார்ந்து எனக்கு போற மாதிரி யோசிக்கிறேன். எப்படி சூப்பரா எழுத முடியும் அவரு? படம் ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ப்ரோ. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? அதான் இந்த சூப்பர் டீலக்ஸ். தியாகராஜ குமாராஜாவோட பயங்கரமான ஃபேன் ஆயிட்டேன் நான். ஈவன் 25 போனேன்னு சொன்னேன்ல, சொன்னீங்க. ஈவன் 25 நான் பிளாக் ஷிப் இதுக்கு போனப்போ நான் இவன் தியாகராஜ குமாராஜா வராரு. வந்தாரா? வந்தாரு. நான் பாக்கணும்னு நினைச்சிட்டு ரொம்ப நாள் அந்த ஆசை நிறைவேறிச்சு. நான் பார்த்தோன்னே ஏன் கத்துறேன். நான் வந்து கோல்டு ரோல உட்காந்துருக்கேன் ஃப்ரண்ட்ல ஈவன் சீட்டு கிட்ட. நான் ஒருத்தன் கத்துறேன், என் பின்னாடி ஒருத்தன் கத்துறான், அந்த சைடுல ஒருத்தன் கத்துறான். 3 பேர் தான் கத்துனா அவருக்கு. 3 பேர் தான் கத்துறீங்க? 3 பேர். அவ்வளவு நான் அந்த இடத்துல இருந்திருக்க கூடாதா? அவ்வளவு சைலண்டா இருந்துச்சு ஸ்டேடியம். எப்படி இதை பத்தி தெரியாம இருக்கிறீங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, இவன் லிங்குசாமி பேசுறான், அவனுக்கு அவ்வளவு பேர் கத்துறானுங்க. அவ்வளவுதான் நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? இன்னும் நிலைமை அப்படிதான்பா இருக்கு. அவ்வளவு மோசமா பேசுறாங்க தியாகராஜ குமாராஜாவை பத்தி. ஆனா அந்த சில ஆட்கள் தான் பேசுறாங்க. அந்த சில ஆட்கள் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது போல. அதுதான் ரொம்ப செலக்டடா தான் பேசுறாங்க அவரை பத்தி. ஆனா அவருடைய பிலிம் நாலேஜ், அவருடைய ஒரு ரொட்டீனும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எனக்கு படம் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவர் மிஸ்கின் மாதிரி. மிஸ்கினோட ரொம்ப லிபரலான ப்ரோ. மிஸ்கின் ஒரு இன்டர்வியூல சொல்லுவான், நம்ம மட்டும்தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில பைத்தியம் நினைச்சோம், பார்த்தா நம்மளோட பயங்கரமான பைத்தியம். அவர் என்ன சொல்றாரு, நான் படம் ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி எனக்கு நாளைக்கு ரிலீஸ்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட எனக்கு நான் படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நான் சந்தோஷமா போயிருவேங்கிறாரு.
இப்படி ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுவானா? அவர் இப்ப அடுத்த படம் எப்ப எடுப்பாருன்னு அவருக்கே தெரியாது. அவருக்கே தெரியாது ப்ரோ. ஒரு சின்ன ஒரு துளி அப்டேட் கூட இல்ல. ராம்ட்ட இருந்தே நல்ல அப்டேட் எல்லாம் வந்துருச்சு. சைலண்டா இருப்பாரு. ஆனா இந்த மாதிரி பேச மாட்டாரு. ஆனா சைலண்டா இருப்பாரு. படத்தை பத்தி அப்டேட். அவரோட இன்டர்வியூஸ் அவ்வளவு அருமையா இருக்கும் ப்ரோ. மிஸ்கின் இன்டர்வியூ எவ்வளவு பாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இவரோட இன்டர்வியூ இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் பாத்துட்டேன். தியாகராஜ குமார் ராஜாவுக்கு. ஆமா, கம்மியா தான் இருக்கும், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவ்வளவு ஒரு அற்புதம். இப்படியாப்பட்ட ஒரு ஆளு எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனை எல்லாம் சொல்றாங்க ஏலியன் ஏலியன் சொல்லிட்டு இருக்காங்களே, அவர் நிஜமாலுமே அவரு இங்க இங்க இல்ல, வேற எங்கேயோ இருந்துட்டு வந்திருக்காரு. அவர் தனியா அவருக்குன்னு ஒரு உலகம். அவர் உலகத்துல எப்பவுமே டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்ல. எங்கேயோ தூக்கி போடுற டிவி எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கும். ஆமா ஆமா, ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கும். அப்புறம் என்ன, இன்னும் முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள்னா, டிவில வந்துட்டு அவங்க அம்மாவோட பான் மூவியே பார்த்துட்டு ஓடி போற ஒரு பசங்க. அப்புறம் மிஸ்கின் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். கடைசியில அந்த வெறும் கல்லுதான் சாமி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அந்த கல்லு அந்த கல்லுல இருந்து வர அந்த காசை வச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்றாங்க. அங்க ஒரு டைலாக் வர, கடைசியில ஒரு டைலாக் ப்ரோ. ஐயோ, அந்த படமே ஒரு ஹோல் பயங்கரமான ஸ்டஃப் ப்ரோ. ராகுல் உஸ்வா நீங்க பாத்துட்டீங்களா? அந்த ஐயோ டைலர் டூடன் அந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? செகண்ட் ஷோ பார்த்தேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல வேலை. நான் அதான் ப்ரோ, என் வாழ்க்கையில பண்ண சிறப்பான விஷயம் அப்படின்னு கேட்டா இதுதான் ப்ரோ. நான் சூப்பர் ஹீரோஸ் படத்துக்கு எப்படியோ தியேட்டருக்கு போயிட்டேன். அந்த போஸ்டர் எல்லாம் வந்து பார்த்ததுலேயே எனக்கு ஒரே ஹைப்பு. அந்த தியேட்டர்ல போய் பாக்குறேன், அந்த எறும்பு போற சீன் எல்லாம் கேமரா ஆங்கிள் வச்சுட்டு காமிச்சதுலாம் அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சு. அப்புறம் அதான் என்னமோ ஒரு சொல்ல வந்து கடைசியில வந்துட்டு அந்த டாக்டரை வச்சு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் சொல்லி முடிக்கிறது. எல்லா இடத்துலயுமே ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த டாக்டர் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இருப்பாரு, ரம்யா கிருஷ்ணன் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இருப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் துணி போட்டாங்களான்னு தெரியல, இன்னும் 100 வருஷம் 20 வருஷம் அப்புறம் துணி போடுவாங்களான்னு தெரியல அப்படின்ற ஒரு மெசேஜா இருக்கட்டும். இதுல அந்த சினிமாட்டிக் வேற, வேற. ஆமா, எல்லா இடத்துலயும் சூப்பர் டிலக்ஸ்னு அந்த பேர் வேற இருக்கும். அது இருக்கும். அப்புறம் பேக்ரவுண்ட்ல அந்த பசங்க செத்து போனாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்குமே, அவரோட பழைய ஆரண்யகண்டம் படம் இருக்குல்ல, அது. அப்புறம் ஓரம்போ படத்தோட ஆட்டோ, அது இதுல அரண்யகண்டத்துல அது வரும். சாரி, அரண்யகண்டத்துல ஓரம்போ படத்தோட ஆட்டோ வரும் ப்ரோ. அந்த கடைசி ஹீரோயின் அவ போவால, பெஸ்ட் அதுல போயிட்டு அப்படி பஸ் இடிக்கிற மாதிரி வரப்ப ஒரு ஆட்டோ தான் கிராஸ் பண்ணிட்டு போவோம். அந்த ஆட்டோல வந்துட்டு அந்த ஓரம்போ படத்துல இருக்க ஆட்டோ தான் வரும். இதெல்லாம் பாருங்க, எல்லாமே எங்க ஆண்டர் அப்பயே பண்ணிட்டாருன்ற மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிட்டாரு ப்ரோ. எல்லாமே பண்ணி வச்சிட்டாரு. மிர்லாலினி அந்த சீன் வந்து அந்த ஏலியன் கூட, அந்த ஏலியன் வந்துட்டு ஒரு ஏலியனே வந்து பேசிட்டு இருக்கு, ஒரு பையனை 2ஆ பிரிச்சு அவனை வச்சுக்கிச்சு. அங்க வந்துட்டு அந்த பையன்கிட்ட வேற அந்த இன்னொரு பையனுக்கு அந்த பையனுக்கு கான்வர்சேஷன் போகுது. அது வேணாம், அது ரொம்ப வல்கரா இருக்கும். ஒரு சிறப்பான படம் ப்ரோ. சூப்பர் டீலக்ஸ் பார்த்தே ஆகணும் ப்ரோ. எல்லாரும் கண்டிப்பா பாருங்க ப்ரோ. கண்டிப்பா பார்க்கணும். பாத்துருப்பாங்க, மோஸ்ட்லி பாத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் படம் இருக்கா அது மாதிரி? இப்ப ரீசெண்டா நான் ஒருத்தவங்கள்ட்ட பார்க்க சொன்னேன், பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சரியா பேசுறது இல்ல இப்ப. பீஸ்ட் படம் பார்க்க சொல்லுங்க போயிட்டு. குடும்பங்கள் கொண்டாடும் பீஸ்ட். என்ன அடில் சார் சொல்லுங்க. ஆனா வேற இன்னொரு சம்பந்தம் இல்லாம பீஸ்ட் படம் வந்தப்ப பக்கத்துல உட்காந்து கத்திட்டு இருந்த நான் இதடா நீ தெரியுதுடா டேய், நீ தான்டா சேர்ந்து கத்துன. நிமிஷத்துக்கு நிமிஷம் எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் ஸ்னாப்சாட்லயும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல, நான் எப்படி தெரியுமா உட்காந்தேன்? இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கன் சைக்கோ தான். அதுல வில்லியன் டெஃபோ பேசுற போது கிறிஸ்டியன் பேல் தலையாட்டிட்டே இருப்பார்ல, அதே மாதிரி விஜய் ஏதோ டைலாக் பேசிட்டு இருக்காரு, நான் வந்து இங்க ரோல உட்காந்து நான் தலையாட்டிட்டே உட்காந்துருக்கேன். நான் ஏதோ ஒரு சீன் கத்துனேன் ப்ரோ, ஆனா எது கத்துனேன்னு தெரியல, ஆனா கத்துனேன். ஆனா நீ நிறைய சீன் கத்துன, எல்லா சீனுக்கும் நீ கத்துன. நான் ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் தான் கத்துனேன். அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து அந்த அன்கேனி மீம், அந்த கொஞ்சோண்டு அணில் வால் அப்படி லைட்டா எட்டி பார்த்துட்டு போகமா இருக்காதா? எல்லாத்துக்கும் அணில் தானே ஃபர்ஸ்ட், அப்புறமேட்டு தானே எல்லாம். ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறும்ல அப்படியே ஃபுல்லா. அந்த மாதிரி தான்.
ஐயோ 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 அந்த படத்தை பத்தி எல்லாம் ஏன் பேசுறீங்க? நல்ல நல்ல படத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஏதாவது கொண்டு வராதீங்க ப்ரோ. நீ தாண்டா குறுக்க வந்த. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பீஸ்ட் படம் வந்தப்போ மொக்கையாடுச்சுன்னு தெரியும். ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சானுங்க, இப்படி மீம் போட ஆரம்பிச்சானுங்க. வலிமையை விட பீஸ்ட் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்ட்டானுங்க. நான் வலிமையை இது வரைக்கும் பார்க்கல. டிவில போட்டப்பதான் பார்த்தேன். வலிமையை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, வலிமை ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ ஸ்பீடா போகுது. கதையை விடுங்க, மண்ணை விடுங்க. அம்மனை அப்படி சீட் எஜ்ல உட்கார வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் அட போங்கடா அப்படின்னு ஆயிடுச்சு. இவங்க என்ன தடவை பண்ணிடுறானுங்க, இவனுக்கு என்ன தடவை பண்ணிடுறானுங்க, அவங்க படம் நல்லா இல்லையா தூக்கிட்டு வேற ஏதாவது போயிட்டு அண்ணாத்தையோட கம்பேர் பண்றப்ப எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். நாயே அது ஒரு நாடகம்டா. இத ஒரு இது மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த அந்த ஆட்டோக்கார தம்பி எடுன்ற மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க ப்ரோ. தம்பி இது ரஜினிகாந்த் ஃபேன்ல இருந்தீங்கன்னா அஃபண்ட் ஆகாதீங்க, உண்மையாதான் சொல்றோம். சொல்லுங்க ஆர்த்தர் சார். நம்ம இந்த அட்லி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பண்ணலாம் நம்ம. அப்படி சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே, நம்ம இந்த இதுக்கப்புறம் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் பார்ட்ல பண்ணலாம்டா. ஓகே ப்ரோ. அப்படிங்கிறீங்களா? நிறைய இருக்கு பாருங்க. நான் ஒண்ணுமே யோசிக்காம வந்து நம்ம இவ்வளவு குமுறிக்கிட்டு இருக்கோம். சுருளி தூக்கம் வருது சுருளி. இதுக்கே எப்படி நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல எப்படி இருக்கு. நான் இங்க மணி ஆயிட்டு வரேன். நான் கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உனக்கு ஒன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாரு. டிஸ்கார்ட்லயே ஒன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாரு. மெசேஜ்ல போய் பாரு. ஆமா, அப்போ என்ன இவ்வளவு அனுப்பிருக்கீங்க? இது எல்லாத்தையும் பத்தி பேசலாம்னு இருந்தேன். ஆல்பானிக் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா ப்ரோ? ஆல்பானிக் படம் ஆல்பச்சினோ பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். சரி சரி. முதல்ல என்கிட்ட வந்து இப்படி கேட்கறதே தப்புங்கிறீங்களா? அதுதான் டேய் முதல்ல நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்கறதே தப்பு. ஓகே, இத முடிச்சு விடலாம்டா. முடிச்சிட்டு ஒரு இன்ட்ரோ பிளான் பண்ணிருக்கேன், அது பண்ணலாம். கடைசியா எனக்கு இன்னொரு ஒரே ஒரு கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ராக்டான கேரக்டருங்கிறத தாண்டி அந்த சிச்சுவேஷன் எனக்கு வந்து பயங்கரமா இன்ட்ராக்ட் ஆச்சு. அது என்னன்னா, அகைன் அதே கட்டுரை தமிழை இயக்குன ராம் தான் தரமணின்னு ஒரு படம் இயக்குனாரு. அவர் சொல்லியிருக்காரு, நான் எடுத்த படத்துல இதுதான் என்னோட கமர்ஷியல் படம்ட்டு. அப்ப பாத்துக்கங்க அவரோட கமர்ஷியல் படத்தை. அது கமர்ஷியல் படமே இல்ல, அந்த ரேஞ்ச பாத்துக்கோங்க. அவருடைய கண்ணோட்டம், கமர்ஷியல் படத்தோட கண்ணோட்டம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதுல வந்துட்டு ஒரு சீன் ப்ரோ, அவன் மேல தப்பு இருக்கு, அவன் மேல ஒரு சண்டை. அவன் திருன்னு இது ஆண்ட்ரியா வந்துட்டு போய் ரூமுக்கு போய் கதவை சாத்திடுறான். சரி, இந்த லூசு குதிட்ட பேசிட்டு நம்ம தேவையான பிரச்சனை இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறான். இவன் என்ன பண்றான், திருன்னு ஓடி போயிட்டு கத்திட்டு வேற கதவை 2 எட்டி உதச்சிட்டு வரான். இதுதான் நானு என்னையவே அப்படி அந்த கேரக்டர்ல பாக்குறேன். என்கிட்ட பேசினா சண்டை வரும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து விலைக்கு போயிருவாங்க. நான் வேணுன்னு ரொம்ப இழுப்பேன், வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருப்பேன், வெளியே வாடா சண்டைக்கு வாடா இப்ப வாடா அப்படின்ற மாதிரி இருப்பேன். அப்படியே ஒரு என்னைய சும்மா விட மாட்டேன்டா. அது மாதிரி ராம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால அவருடைய நம்ம வழிகள் எல்லாம் எப்ப வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் தான் நமக்கு தேவை, இந்த படம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாலே போதும் ப்ரோ. கமர்ஷியல் படம் எல்லாம் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு தெரியல. ஒரு துளி கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வேணா பார்க்கலாம், அவ்வளவுதான். இப்ப கமர்ஷியல் படத்துல இப்ப விக்ரம் என்ன ப்ரோ கமர்ஷியல் படம் தானே? கமர்ஷியல் படம் அதை நம்ம ரசிக்கலையா? நல்ல கமர்ஷியல் படம் வந்தா இப்பவும் ரசிக்கிறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா நீங்க லூசு மாதிரி கமர்ஷியல் படத்தை, இந்த பீஸ்ட் மாதிரியும், பீஸ்டே எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கோம், வேற ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. அங்க அடிச்சா இங்கே அடிக்கிறோம். இவங்க 2 பேருமே வேணாம், தனிப்பட்ட முறையா வேற ஒரு படம் சொல்லுங்க. தனிப்பட்ட முறையா நம்ம சூர்யா அண்ணாவோட எதற்கும் துணிவு இருந்தான். சரி, இந்த இவருதான் பார்த்தாரு பக்கத்துல இருக்க டைலர் டூடன்னு, அந்த மாதிரி படத்தை எடுத்துக்கங்க. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. எனக்கு சொல்ல போனா ஃபேமிலி ஆடியன்ஸ்ல கொன்னு போட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் கொன்னாலே தமிழ் சினிமா நல்லா ஆயிரும். எதுக்கு எடுத்தாலும் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க படமே பார்க்காதீங்கடா, உட்காந்து சீரியல் மட்டுமே பாத்துக்கங்கடா. உங்களுக்கு தகுந்த மாதிரி தானே எடுத்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. இல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் படம்னா ஓடிடில விட்டுறணும், தியேட்டர் படம்லாம் நல்ல படம் மட்டும் விட்டா போதும். ஆமா, சரி, இவ்வளவு பேசணும், எத்தனையோ சஜஷன் எடுத்து வச்சோம். இந்த பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம்.
எவ்வளவோ சொன்னீங்க. எந்திரிக்கணும். இந்த மொரட்டு சிங்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார். யார அந்த இது ப்ரோ, இவன் மொரட்டு சிங்கிள் ஸ்ரீராம் அவனை பத்தி சொல்லுவாங்க. அவன் அடுத்த கண்டென்ட் அவனை வேஸ்ட் பண்ணாத. இல்ல இங்கேயே நம்ம ஸ்பின்ன ஹிண்ட் கொடுத்துருவோம் லோகேஷ் மாதிரி. ஓகே ஓகே. அதான் ஒண்ணும் இல்ல, எவ்வளவோ சொல்லிட்டோம். சரி, நாங்க எத்தனையோ போட சஜஷன் பண்ணிருப்போம், அதெல்லாம் எடுத்து வச்சு பாருங்க. நீங்களும் நாங்க பட்ட துன்பத்தையும் கஷ்டத்தையும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்களும் படுங்க. கடைசியா ஒரே ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நான் கிளம்பிடுறோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா பார்ட் 2 வரும். அதுல திருப்பி ஸ்ரீனிவாசன் ப்ரோ இணைவாரு, நாங்க 3 பேரும் இணைவோம். எல்லாரும் எண்டு கிரெடிட் கொடுத்துருங்க. நான் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா அந்த படத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே. நான் வந்து உங்க காட்சியை சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு சொல்லுவேன். எத்தனை படம் வந்து பாக்குறோம்ன்றது முக்கியம் கிடையாது. எத்தனை லாங்குவேஜ்ல பார்க்கலாம், 100 1000 கூட பார்க்கலாம். ஐஎம்டிபி அவன் கொடுத்தது ஐஎம்டிபி, அதுல 1000 படம் கொடுத்து வச்சிருப்போம். ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 1000 படம் பார்க்கணும் அப்படின்னு. அந்த படத்தை கூட பார்த்துட்டாலும் ஒரு படம் 10 படம் பார்க்கணும். இந்த நம்ம ஊர்லயே சில பேர் திரிவாங்கல்ல, வெற்றிமாறன், ராம், பாலா, அந்த மாதிரி வெளிநாட்டு சைட்லயும் கொஞ்சம் படம் பாக்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து நாலேஜ் ஜாஸ்தி. டக்கு டக்குன்னு பாத்துட்டோம், நம்ம வந்து படம் பார்க்கணும், இது வந்து போட்டி அப்படின்னு போட்டு போனா எவ்வளவு சின்ன படத்துலயும் சரி, எவ்வளவு பெரிய படத்துலயும் சரி, நான் என்ன சொல்ல வரான்றதே புரியாது. இப்போ இத பத்தி பேசக்கூடாது. வடிவேலு பூசாரியா இருப்பான் தெரியுமா ஒரு படத்துல? அந்த படத்துல டெல்லி கணேஷ் சொல்லுவாங்கல்ல, என்னையதான் திட்டுறான் போல. நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ அப்படி. நம்ம படம் பாத்துட்டோம், வந்து நாளைக்கு வந்துருச்சு, நம்மளும் ஒரு கூட்டத்துல ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க வந்து படத்தை பத்தி சொல்றீங்க, படத்துல கத்திக்கிட்டு ஓடுவானே கூட்டத்தோட கூட்டமா. நான் ஒருத்தன்ட்டு சொல்லிடுறேன். அத பத்தி சொன்னேன். செவன் சாமன் பத்தி பேசிட்டு இருந்தேன் நானும் இன்னொரு பையனும். திடீர்னு வந்தான், படமாடாது படம்டா அப்படின்னு சொல்றான். என்னடா மொக்க படங்கிற அப்படின்னு சொல்லி பேசி, சரி அவனும் பேசி வச்சுட்டு சொல்றான், அவன்கிட்ட ஏதாவது படத்தை பத்தி ஏதாவது கேட்போம், என்ன சொல்றான்னு பாப்போம் சொல்லிட்டு கேட்கறதுக்கு, அனுபவம் எங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சு சொல்றோம். சொல்லுங்க. ஒரு சீன் வரும்லடா, அந்த சீன் செம்மையா இருக்கும், அந்த ஃபைட் சீனு. அது 2-3 சீன் சூப்பர். ஆமாண்டா ஆமாண்டா, அந்த சீன் மட்டும் நல்லா இருக்கும் படத்துல அப்படிங்கிறான் அவன். உண்மை சொல்ற, படத்தை பாத்தியா இல்லையா? இல்லடா, நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், அவ்வளவு சூப்பரா இல்லைன்னு சொன்னானுங்க, அதை வச்சு நானும் நல்லா. ஐயோ ஐயோ, இப்ப இதே மாதிரி ஒண்ணு நடந்தது. இல்ல உங்க 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 ஃப்ரெண்டோட கதை தான், அதனாலதான் வரேன். ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு கிடந்தாரு உங்காலு. அத சொல்லிரு, சொல்லு சொல்றேன். அப்பதான் ப்ரோ வந்து இந்த கொரோனா லீவ் எல்லாம் முடிஞ்சு நான் அப்பதான் வரேன், இவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. நான் வந்து சொல்றேன் 264 எபிசோடுவா நான் 2 மாசத்துல பாத்துட்டேன் அப்படிங்கிறேன். இத வந்து இன்ன வரைக்கும் இவனால வந்து நம்பவே முடியல, இங்க லிவாய் ப்ரோவால நம்பவே முடியல. எப்படா பார்த்த 2 மாசத்துல 200 எபிசோடு அப்படிங்கிறான். அது வந்து 23 நிமிஷம் தான், அதுக்கே வாய பழக்கிறான். 170 எபிசோடு வாக்கிங் டெட் 1 மணி நேரம், அதையே நான் வந்து 4 மாசத்துல பாத்துட்டேன். நீங்க இதுக்கே சொல்றீங்க, நான் சொல்றேன் பாரு. அதே 1 மணி நேரம் 50 நிமிஷம் நினைக்கிறேன், 48 நிமிஷம். சூப்பர் நேச்சுரல் ஒரு சீரிஸ் 361 எபிசோடு. அப்பா, நான் வந்து 3 மாசத்துல பார்த்து முடிச்சேன் லாக்டவுன்ல அந்த சீரிஸ். சூப்பர். என்ன ப்ரோ சூப்பர் நேச்சுரல்? நான் அடிக்கடி நான் ஸ்டோரி போட்டுட்டே இருப்பேன் பாரு, டீன் வெஞ்சர்ஸ். கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சித்ரா பாய்ஸ் பட பாய்ஸ் சீரிஸ்ல சோல்ஜர் பாய் நடிச்சிருக்கான்ல. ஆமா, அவனை வச்சு நான் கன்னிசம் நிறைய பண்ணிட்டே இருப்பேன் என் பேஜ்ல. ஓ இதுல சிட்காமா ப்ரோ? சிட்காமா? சிட்காம் இல்ல, ரொம்ப பிடிக்கும். 360 எபிசோடு எல்லாமே 1 மணி நேரம், 15 சீசன் மொத்தம்.
அப்பா 3 மாசத்துல ஆ, 3 சோறையும் மாசம் சாப்பிட்டீங்களா இல்ல என்ன படுத்தே கிடந்தீங்களா? பார்ப்பேன் அப்படியே. சரி 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 சொல்லுங்க. கண்டிப்பா bro. அதான் அவன் வந்துட்டு இப்படி ஒண்ணு சொல்ல வந்தா அதையும் சொல்ல விடல. இவனா சொல்றான்னா அதையும் சொல்ல விடல. இதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டு முடிச்சிரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்துட்டேன்டா அப்படிங்கிறேன். அவனும் சொன்னா நானும் பாத்துட்டேன்டா அப்படின்ட்டான். சரி கடைசி எபிசோட் என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னேன். அது பிரிஞ்சு போயிருவாங்கடா அப்படின்னா. சரி ஃபர்ஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னா. அதெல்லாம் எப்பறம் ஞாபகம் இருக்கும். சரி அப்பார்ட்மெண்ட் மாத்துவாங்களே அதை எவனாலையுமே மறக்க முடியாது, அதை சொல்றான்னு. டேய் நான் சீரியஸே பாக்கலடா, நான் சும்மா சொன்னேன்டா அப்படின்ட்டான். அவனை பத்தி ஒரு பாட்காஸ்டே பேசலாம். நான் யாருன்னு அவன் சொல்லிட்டா யாரும் இல்ல, அந்த ஆனுவல் டேல ஒருத்தன் ஆட தெரியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்த மாதிரி கதையை விட்டு வந்தானே. ஓகே ஓகே, அவன் தான் ஓகே. சரி இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்ல சொல்லிருக்கேன். முடிங்க. இப்ப நான் சொல்லட்டுமா, முடிக்கிறீங்களா நீங்க? சொல்லுங்க. சொல்றேன். இந்த படத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த படத்துல இருந்து ஒரு டைலாக், ஒவ்வொரு டைலாக்லயும் செதுக்கி வச்சிருப்பாங்க. இதை எவனும் கண்டுபிடிக்க முடியாது டக்குன்னுலாம். அதுல வந்து டெய்லர் சொல்லுவாரு, எல்லாரையும் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து பாப்பாங்க. அப்புறம் அண்டர் கிரவுண்ட் போவாங்க. அங்க சண்டை போடும்போது டெய்லர் வந்து நரேட்டர்கிட்ட சொல்லுவாரு, நீ போய் சண்டை போடு அப்படின்னு. இல்ல வேணாம் அப்படின்னு. அந்த டைலாக் வரும், how much can you know about yourself if you have never been in a fight அப்படின்னு. உன்னை பத்தி உனக்கு எப்படா ரொம்ப நல்லா தெரியும், நீ சண்டையே போலன்னா உனக்கு எப்படா உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு. அப்படின்னு அந்த இடத்துல நீங்க மேலாக அந்த இடத்துல என்ன சொல்லட்டாங்க, நீ சண்டை போட்டீங்கன்னா உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய டைலாக் அர்த்தம் அதுல அவ்வளவுதான். ஆனா நீங்க உள்ள இறங்கி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இன்சோமேனியாவா இருந்தாரு. கேக்குறதுக்கு நாதி இல்ல. அவர் கண்டவன் யாருன்னே தெரியாதவன்ட்ட போய் அழுதுகிட்டு இருந்தாரு. இப்படி வந்து ஒரு நெகட்டிவ் சைடு. இது வந்து வேற போவேனா அழுதாலே வந்து அது நல்லது அப்படின்னு வாங்க, அதெல்லாம் கிடையாது. சைக்காலஜியே சொல்லுது அழுகுறது வந்து ஒரு நெகட்டிவ் சிம்டம், நெகட்டிவ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுது அழுகிறது. நீ அழுதுட்டே டெய்லர் வந்துதான் நரேட்டர் சொல்ற, நீ அழுதுட்டே தான்டா இருக்க, அதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. நெவர் பின் இன் ஃபைட்னா உனக்குள்ள நீ ஏன் சண்டை போடணும்? இது வந்து டெய்லரே வந்து சொல்றாரு. அப்ப எவனுக்குமே புரியாது. டெய்லரே வந்து நரேட்டர்கிட்ட சொல்றாரு, உனக்குள்ள நீயே சண்டை போடு அப்படின்னு. அதனாலதான் டெய்லர் வந்து உருவாகிறது. அவர் டெய்லர் நரேட்டர் சண்டை போடுறதுனாலதான் இவர் வந்து இவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறாரு. நரேட்டருக்கு தன்னை பத்தி தெரியுது. யாரு மூலமா தெரியுது? டெய்லர் மூலமா தெரியுது. டெய்லரே அவர் பத்தின கேரக்டர் தான். 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறதுனாலதான் தன்னோட வலிமை என்ன, அதனால என்ன பண்ண முடியும், நான் யாரு. இந்த இடத்துல சண்டை போடுற சில பேர் இந்த சிக்மா மேல் ஆல்பா மேல் மாதிரி தெரியுறவங்க நம்மளும் போய் சண்டை போடுவோம் அப்படின்னு இறங்குவாங்க. அது கிடையாது. நீ உனக்குள்ள சண்டை போடணும், உன்னோட சண்டை போடணும். அப்பதான் நீ யாருன்னு உனக்கே தெரியும். அதுதான் இதுல ஒழிச்சு வச்சிருக்க எலமெண்ட். டைலாக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்க. மெட்டபர்ன்றது சீன்ல காமிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய டேரக்டரும் ஸ்கிரீன் ரைட்டர் டைலாக் உள்ள மெட்டபர் வச்சுக்கிட்டு இருக்கான். சூப்பர் நல்லா சொன்னீங்க. அடுத்து ப்ரோ, இவரு சொல்லிட்டா 2 கிரெடிட் கொடுத்துட்டாரு, நீங்க 2 கிரெடிட் கொடுத்துருங்க ப்ரோ. எதுவும் இல்ல ப்ரோ, நம்மள்ட்ட ஒரு கன்க்ளூஷன் தான். அதான் இது வரைக்கும் கேட்டவங்க எல்லாருக்கும் நாங்க எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லியிருக்கோம். அதுல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மூவி ஆலோசகர் அக்கௌண்ட்ல இதோட ஃபீட்பேக்கோட சேர்த்து அப்படியே யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க, அதனால நாங்களும் சொல்லிடுறோம். பார்ட் 2ல இதே ஒரு குரூப் கூட நாங்க மறுபடியும் வரோம். இதோட நிறைய கண்டினியூ பண்றோம். நிறைய இருக்கு இன்னும் பேசுறதுக்கு, எல்லாத்தையும் பேசுறதுக்காக பார்ட் 3 4 வரைக்கும் போலாம். நாங்க சுருக்கி பார்ட் 2ல அடுத்ததுல கவர் பண்ணிடுறோம் முடிஞ்ச அளவு. சினிவிஷன் ப்ரோ வேற சொல்லியிருக்காரு காலையில, நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிப்போம், பண்ணுவோம், சினிமா பத்தியே புலம்புவோம் பண்ணுவோம். அப்புறம் அவரும் ஒரு பாட்காஸ்ட். ஆமா சொன்னாரு ப்ரோ, ஆரம்பிக்க போறாரா ப்ரோ?
ஆமா ஓகே, சூப்பர் சூப்பர். படம் மாரி பண்ணலாம் ஃபுல்லா. ஓகே ப்ரோ. அவ்வளவுதானே, முடிஞ்சுல. அண்ணன் கடைசியா ஒரு மேட்டர் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலா நீங்க சொல்லவே சொல்லாதீங்க, ரியாக்ட் கூட பண்ணாதீங்க. ஓகே நீ சொல்லு. ஓகே, அவ்வளவுதான். நீங்க இது வரைக்கும் பாத்தீங்க, பாட்காஸ்ட் கேட்டீங்க, ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விரக்தியில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி வந்துட்டு ரொம்ப சோக்கர்களால மூழ்கப்பட்டு, அந்த சோக்கர்கள் எல்லாம் ஐயோ என்னடா இவங்க இப்படி பண்றானுங்க ஆனா சந்தோஷமா இருக்கானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு படம் மட்டும் பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு நம்ம சுத்தி நடக்கிறதெல்லாம் ஒருத்தன் படமா எடுத்து வச்சிருக்காண்டா அப்படின்ற மாதிரி தோணும். என்ன படம்னா முத்துராமலிங்க முத்துராமலிங்க படம் பாருங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். கரெக்டா மாமே?